ஆண்டவர் கிருபை நிறைந்தவராய் நமக்காய் பரிந்து பேசுகிறவராய் நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி அனுதினம் நமக்காய் வேண்டிக் கொள்கிற நம்மை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படாத மூத்த சகோதரர் நமக்கு முன்னே இருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியராய் நம்முடைய விசுவாசத்தை அவர் கொத்தி எருபோட்டு இருக்கட்டும், நான் விரும்புகிறபடி இது மாறும் என்று சொல்லி அவருடைய வழிகளை நாம் செய்து முடிக்கும்படிக்கு ஆண்டவர் நமக்காய் காத்திருக்கிறார். அப்படி கரிசனையான நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. ஆதியிலே ஆண்டவர் வானம் உண்டாகட்டும் என்று ஒரு வார்த்தையை சொன்னார். வானம் உண்டாயிற்று. பூமி உண்டாகணும்னு சொன்னாங்க. வானத்தில் உள்ள, பூமியில் உள்ள, கடலில் உள்ள எல்லாமே உண்டாக கடவுது என்று சொல்லி எல்லாம் உண்டாயிட்டு. ஆனால் இழந்து போன அன்பை அங்கே தேவன் வானத்திலிருந்து எல்லாரும் அன்பு உண்டாகட்டும், எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா அது ஆயிருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லலை. அந்த அன்பையும் அந்த ரட்சிப்பையும் அந்த விசுவாசத்தையும் நமக்குள்ளே துவக்கும்படிக்கு, அதை நாம் அனுபவித்து வாழும்படிக்கு ஆண்டவர் தேவாதி தேவன் மண்ணுக்கு இறங்கி வந்தார். இது நமக்கு கிடைத்த விசுவாசத்திற்கு உண்டான அருமையான சுவிசேஷம். எல்லாம் அவருடைய சொல்லினால் அப்படி செஞ்சு எல்லாத்தையும் மாற்றினாங்க ஆண்டவர். ஆனால் நம்மளுடைய ரட்சிப்போ நமக்கு தரும்படிக்கு, நம்முடைய பாவ மன்னிப்பை அவரை கொடுத்து நம்மை மீட்டுக் கொள்ளும்படிக்கு அவரே இறங்கி வந்தார். இதுதான் அன்பு. அந்த அன்பை புரிந்து கொள்ளும்படிக்கு தேவன் நமக்கு விசுவாசத்தை தந்திருக்கிறார். அன்பே பெருசு. அந்த தேவனுடைய அன்பை நம் இருதயத்திலே உணர்ந்து வாழும்படிக்கு விசுவாசத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். சபையாய் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அப்படியே சபையோடு தங்கி போக அல்ல, சரீரத்தோடு நின்று போகல்ல, தலையோடு தொடர்பு வைத்துக் கொள்ளும்படிக்கு ஆண்டவர் கிருபையாய் இந்த நாளிலேயும் ஆண்டவர் விசுவாசமாய் நம்மை அழைத்திருக்கிறார். அதை அவர் எப்படி சொல்லுகிறார்னா, உங்களை கொத்தி எரு போடுற, உனக்காய் நான் பரிந்து பேசுகிறேன், இருக்கட்டும் பலன் கொடுக்கணும், நான் உன் மேலே நம்பி இருக்கிறேன், உன்னை சகோதரர் என்று சொல்ல நான் வெட்கப்படலை, அதற்காக என்னையே நான் தந்திருக்கிறேன்னு சொல்லி அவருடைய அன்பை காட்டும்படிக்கு வானத்திலே சகல அதிகாரம் படுத்த தேவாதி தேவனாய் கிறிஸ்து இயேசுவாய் அப்படி பூமிக்கு வந்து நம்மை மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாய் நாம் இருக்க அப்படியே அவர் வாழ்ந்து பிதாவினுடைய அன்பையும் விசுவாசத்தை நம்முடைய இருதயத்திலே வைத்து போனார். அவர் ஆரம்பித்த இந்த வாழ்க்கை அவர் முடிப்பார். அப்படி நம்பிக்கையாக இருக்கிற யாரும் இந்த வாழ்க்கையை ஆசையாய் தொடருவாங்க. அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், இந்த புது உடன்படிக்கையிலே ஒருவன் விரும்பினால், கட்டாயம் அல்ல, விரும்பினாதான். ஏன் அப்படின்னா அவன் தன்னைத்தானே வெறுக்கணும். அதற்கு ஒரு விருப்பம் இருக்கணும். அதற்கு அவனுக்கு முன்பாய் ஒரு சந்தோஷம் இருக்கணும். அந்த சந்தோஷத்தை அவன் பார்க்கணும். என்னுடைய அன்பை அவன் பார்க்கணும். என்னுடைய அன்பு அவனை நெருக்கி ஏவணும். ஆண்டவர் அப்படிதான் நம்மை, அவருடைய அன்பை, அப்படி பிதாவின் அன்பை காண்பிக்கும்படிக்கு குமாரன் கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்தார். ஏதோ வானத்தை உண்டாக்கினது போல, பூமியிலே உண்டாக்கினது போல நம்முடைய விசுவாசத்தை அவர் அப்படி சொல்லி உண்டாக்கலை. நாம் மண்ணான மனுஷர்கள் மண்ணுக்கே திரும்புவோம். ஒரு பாட்டு இருக்கு, மண்ணு மேல மனுஷனுக்கு ஆசை, மனுஷனுக்கு மேல மண்ணுக்கு ஆசை, மண்ணு தான் ஜெயிக்குதுன்னு. ஆனா கிறிஸ்தவர்கள் மண்ணை ஜெயித்தவர்கள். ஏன்னா அவர் கொடுத்த ஆவி நம்மோடு கூட இருந்து விசுவாச வாழ்க்கையை நடத்துது. அந்த ஆவி அவரோட போய் சேர்ந்துடும். இந்த மண்ணு சரீரம் மண்ணோட போகட்டும். தேவனுக்கு எல்லாம் தெரியும். அவனவனுக்கு தேவன் அப்படி பகிர்ந்தளித்த விசுவாசத்தின்படி தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் வாழணும் நான் சொல்கிறேன். ஒரு சில வார்த்தைகளை வாசித்து நான் உற்சாகம் அடைந்ததையும் விசுவாசிக்கும்படிக்கு ஆண்டவர் செய்தவது நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எபிரேயர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் பக்கம் 304. ஒன்பதாம் வசனத்தில் அவர்களுடைய பிதாக்களை
எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படி நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல் இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலைநிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொன்னதினாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபத்திருக்கிறது. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நாம் புது உடன்படிக்கையின் ஜனங்கள். இந்த புது உடன்படிக்கையை துவக்கி வைத்து வந்த அந்த தேவாதி தேவனாயிருக்கிற கிறிஸ்து நமக்கு மாதிரி. அவர்தான் மாதிரி, வேற யாரும் மாதிரி இல்லை. அவர் சொல்லுகிறார், 8ஆம் அதிகாரத்தில் அநேக வார்த்தைகளை நாம் வாசித்த பின்பு, நான் அவருடைய கையை பிடித்த நாளிலே, இது இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே பிரவேசிக்கும்படிக்கு மோசே மூலியமாய் ஜனங்களை அழைத்து வந்த காரியத்தை தேவன் எங்கே சொல்லுகிறார். அந்த ஜனங்கள் தேவனோடு நேரடியாக யாருமே பேச முடியாது இருந்தது. அவர்களுக்கு தேவையான எல்லா வழிகளையும் மோசே போய் பார்த்து பேசி அவர்களை வழிநடத்தி போனார். அது ஆண்டவர் சொல்கிற கையை பிடித்து நடத்துகிற ஒரு வாழ்க்கை. அப்புறம் நான் அவனுக்கு உடன்படிக்கை பண்ணி கையை பிடித்து நடத்தின உடன்படிக்கை போல் இந்த புது உடன்படிக்கை அப்படி இருக்காது. அவர்களை நான் நடத்தி வந்தது போல இந்த புது உடன்படிக்கை அப்படி இருக்காது. ஏன்னா இந்த புது உடன்படிக்கை நடத்த நானே உங்களுக்குள்ளே வந்திருக்கிறேன். அது கையை பிடித்து அல்ல, இருதயத்திலே உங்கள் மனதிலே என்னுடைய பிரமாணத்தை எழுதுகிறேன். அதனாலே ஒருவனும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள என்று சின்னவங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. புது உடன்படிக்கை அன்பு அப்படி வார்த்தையை சொல்லி அல்ல, வாழ்க்கையாய் நாம் வாழும்படிக்கு, அதை அனுபவிக்கும்படிக்கு கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்தார். புது உடன்படிக்கையாய் பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் இருந்த திரைச்சிலையை இரண்டாய் தன்னையே கொடுத்து, இரண்டாய் கிழித்து, பிதாவுக்கும் நமக்கும் இருந்த அந்த தடைகளை அவர் ஒப்புரவாக்கினார். அதனாலதான் சொல்றாங்க, பழைய உடன்படிக்கை போல் இந்த புது உடன்படிக்கை இருக்காது. ஆண்டவர் சொல்கிறாருங்க, நம்மை உற்சாகப்படுத்தும்படிக்கு. பழைய உடன்படிக்கை போல் அது இருக்காது. அந்த உடன்படிக்கையில் அவள் நிலை நிற்கல. நானும் அவர்களை புறக்கணித்தேன். கானானுக்கு பக்கத்தில் போயிட்டாங்க. யோசுவாவும் காலேபும் ஒரு அருமையான செய்தியை சொல்றாங்க. ஆண்டவர் நம்மோடு இருந்தால் அது எல்லாம் சுதந்திரிக்க நமக்கு கொடுப்பாங்க. ஜனங்கள் எல்லாம் அவிசுவாசப்பட்டு சோர்ந்து போய் மனுஷர்களையும் சூழ்நிலையும் பார்த்து பயந்து, இல்லை நாங்கள் பின்னாடி போகிறோம். ஆண்டவர் அப்போ ஒரு முடிவெடுத்தார், எல்லாரையும் அழிச்சு போட்டுறணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தார். அப்போ அங்கே வழி நடத்தி போன மோசே அந்த ஜனங்களுக்காய் பிதாவிடம், அந்த தேவனிடம் பரிந்து பேசுகிறார். ஆண்டவரே, இவ்வளவு தூரமாய் நடத்தி வந்தீர்களே, இப்போ நீங்க அழிச்சு போட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்காது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவருக்காய் பரிந்து பேசுகிறார். இந்த புது உடன்படிக்கையில எந்த மனுஷனும் நமக்காய் பரிந்து பேச முடியாது. நம்ம விசுவாசத்தை தூண்டும்படிக்கு, அவருடைய அன்பை அறியும்படிக்கு நம்முடைய இருதயத்திலே பிரமாணம் எழுதப்பட்டிருக்குன்னு வார்த்தை சொல்லுது. நாம் விசுவாசிக்கிறவர்களாய் இந்த புது உடன்படிக்கையை நாம் அப்படி அனுபவித்து வாழ்கிறவர்களாய் மாறணும். அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய அன்பு. அதற்காக தான் ஆண்டவர் நம்மை கொத்தி எருபோடுகிறார். நாம் கனி கொடுக்காத இருக்கணும் அப்படிங்கிறது தேவனுக்கு அப்படி ஒரு விருப்பம் இல்லை. அதை அவர் மனதை சந்தோஷப்படுத்துறது இல்லை. நம்ம எப்படியாவது கனி கொடுக்கணும், எப்படியாவது அவரோட பின்னே வாழணும். ஏன்னா ஆண்டவர் இதை செய்தார் என்று அவர் மேலே நம்பிக்கையை வைக்கணும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டேன், இது என்னுடையது அல்ல, அவருடைய ஈவு. அவரே இந்த அன்பை என் இருதயத்திலே ஊற்றி இருக்கிறார்.
இது பரிசுத்த ஆவியினால் நான் உணர்த்தப்பட்டு இந்த வாழ்க்கை வாழ எனக்கு சாத்தியம் என்று தைரியமாய் அவருடைய வரும்படிக்கு நம்முடைய இருதயத்திலேயும் மனதிலேயும் உள்ளான ஆவியிலேயும் ஆண்டவர் ஒரு புது உடன்படிக்கையை துவக்கி இருக்கிறார். அது கையை பிடித்து மோசை நடத்தினது போல அல்ல. மோசைக்கு முன்னாடி முறுமுறுத்து காரியங்கள்லாம் பண்ணி என்ன அப்படி பண்ணிட்டு நாங்கள் திரும்பி போவோம். இல்லை, உங்களை திரும்பி போவோம் நான் அழைக்கல. உங்களை அழைச்சது என்னையே தந்து நான் அழைச்சிருக்கிறேன். ஆண்டவர் இங்கே சொல்லுறாங்க, அவர்கள் அப்படி நிலை நிற்கல, அவர்களை நான் புறக்கணித்தேன். நான் புறக்கணிக்கிறதுக்காக நான் வரல, நீங்கள் நிலை நிற்கும்படிக்கு உங்களை இருதயத்திலே இது புது உடன்படிக்கை எழுதி நான் உங்களை அழைச்சிருக்கிறேன். அப்படி விசுவாசமாய் வர்றவர்கள்ட்ட ஆண்டவர் அப்படி சொல்கிறாங்க, அப்படி வந்தவர்கள் எல்லா இருதயத்தில் எழுதுவேன், நான் அவருடைய தேவனாக இருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனங்களாக இருப்பார்கள், அவர்களை கிருபையாய் நான் மன்னிச்சிருக்கிறேன், அவருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினைக்க மாட்டேன். வந்து துதியில் சொல்லும் போது சொன்னாங்க, ஒருவேளை நம்ம தான் நம்மளை குற்றப்படுத்திக்கிறோம், ஆண்டவர் நம்மை குற்றமாய் பார்க்கறதே இல்லை. காலைதோறும் அவருடைய கிருபை புதுசாக இருக்கு. நேற்று பார்க்கறது போல நம்மை ஆண்டவர் பார்க்கல. அவர் பார்த்துருந்தாருன்னா உண்மையிலே விசுவாசமாய் தைரியமாய் இப்படி ஆண்டவரை தேடி சரீரமாய் சபையாய் கிறிஸ்துவை மையப்படுத்த அந்த கட்டடத்தில் நம்ம கூட்டியிருக்க மாட்டோம், நிச்சயமாக மாட்டோம். ஆண்டவர் ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்துகிறது தலையை பற்றி கொள்ளும்படிக்கு தான். அப்படி பற்றி கொள்ளாத இம்மைக்குரிய வாழ்க்கையிலே வாழ்ந்து பழைய உடன்படிக்கை போல கையை பிடித்து நடத்தின அந்த காரியத்தில் நிலைநிற்காத அப்படி நானும் போய் ஜெயிச்சிருவேன், கூட்டத்தோடு ஓடிடுவேன், ஏதோ காட்டி ஆண்டவரை பிரியப்படுத்திடுவேன்னு சொன்னால் அந்த கை ஒரு பேரலைஸ் ஆன கை போல தான். சரீரத்தில் இருக்கும், ஆனால் புரோஜனம் இருக்காது. சகோதரர்களுக்கு அது உதவி செய்யாது. அது கிறிஸ்துவோட தொடர்பு இல்லை. ஆண்டவர் புது உடன்படிக்கையை நம் மனசை அப்படி சந்தோஷப்படுத்தும்படிக்கு, நம் விசுவாசமாய் வாழும்படிக்கு தேவன் அப்படி ஒரு உடன்படிக்கையை நமக்குள்ளே செய்திருக்கிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொன்னதுனாலே பழச எல்லாவற்றையும் மறக்கப்படுகிறார், எல்லாத்தையும் அழிக்கிறார், நம்முடைய பாவத்தை எல்லாவற்றையும் அழித்து விட்டார். நம்ம தான் ஸ்கிரீன் போட்டு அப்பப்போ திறந்து பார்க்குறோம், ஓ இப்படியாப்பட்ட மனுஷன் சொல்லி சாத்தானுக்கு இடம் கொடுக்குறோம். இல்லை, ஆண்டவர் எல்லாத்தையும் கடலின் ஆழத்திலே போட்டுட்டேன்னு சொன்னார். இப்படிதான் ஒரு உடன்படிக்கையை நமக்குள்ளே ஆண்டவர் துவக்கி இருக்கிறார். அந்த துவக்கினவர் உண்மை உள்ளவராய், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய், உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறானான்னு என்னை பரிசோதித்து கொள்ள ஆண்டவர் வார்த்தையை தந்து என்னை புதுப்பிக்கிறார். என்னை விட்டுட்டு போகிறதுக்கு அல்ல, இது அந்த கேட்ட வார்த்தையின் போல நான் உன்னை புறக்கணிக்க அல்ல, உன்னை சேர்த்து கொள்ளவே உனக்காக எல்லாவற்றையும் தந்திருக்கிறேன், என்னையே நான் தந்திருக்கிறேன். வார்த்தையினால் அல்ல, நீ விசுவாசிக்கும்படிக்கு உன்னை போலே மாம்சம் ரத்தமாக நான் பூமிக்கு வந்திருக்கிறேன். நீ கடந்து போகிற அந்த வாழ்க்கையை நான் ஜெயிச்சிருக்கிறேன். பிதாவை மகிமைப்படுத்தி சாத்தானை நான் காலின் கீழ் போட்டு நசுக்கியிருக்கிறேன். உனக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண வச்சிருக்கிறேன். நீ தைரியமாய் வரும்படிக்கு உன் இருதயத்தில் விசுவாசத்தை நான் துவக்கி இருக்கிறேன். நான் தான் அதை முடிக்க போறேன். எனக்கு பிரியமாய் நான் அல்ல ஆண்டவரே, நீ உன்னுடைய சித்தம் எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அவருடைய பாதையை அப்படி பார்த்து அந்த மேலானவைகளை நோக்கி பார்த்து அப்படி நடக்கிற மனுஷர்களுக்கு விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக அப்படி வரும். தொடர்ந்து அப்படி ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அப்படி பழையதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது உருவழிந்து போகிற காலம், எல்லாம் காலம் சமீபமாயிற்று. புது வாழ்க்கையை ஆண்டவர் துவக்கி இருக்கிறதுக்கு உண்மை உள்ளவர்களாய் நாம் நடக்கும்படிக்கு தொடர்ந்து ஆண்டவர் நம்மளுடைய வார்த்தையினால் நம்மை பேசி ஒரு இருதயத்திலே நம்மை புதுப்பிக்க விரும்புகிறார். மனுஷன் பார்க்கிற முகத்தை அல்ல, இருதயத்தை பார்க்கிற தேவன் அவருக்கு முன்பாய் தைரியமாய் நான் வரும்படிக்கு நான் பார்க்கிறேன். சபையில் சகோதரர்களை பிரியப்படுத்த, சபையிலே ஒட்டி இருக்க, சபையிலே தங்கி இருக்க அநேக பிரயத்தனம் எவ்வளோ பண்ணுறோம். நான் மனம் திரும்பி சொல்கிறேன், அது செல்லாது. சபையிலே நாம் இருக்கணும், இங்கே நாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ஏதோ இங்கே இருக்கிறவங்கள இந்த இம்மைக்குரியான விஷயத்தை ப்ளீஸ் பண்ணி காரியங்களை பண்ணி இருக்கிறது இல்லை, ஆண்டவரோடு ஒட்டி இருக்கணும். தேவனை அந்த தலையை பற்றி கொண்டு இருந்தால் சபையில் நிச்சயமாக இருப்பாங்க. அப்படி இருக்கிற மனுஷனை கிறிஸ்துவோடு பிரிக்க அப்படி யாரும் இல்லை, அப்படி யாருமே இல்லை. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, சபையில் யாரையோ பார்த்து யாரையோ நம்ப வைக்கும்படிக்கு இப்படி வாளையும் காலையும் அப்படி காட்டி தேவனுக்கு முன்பாக இப்படி மறைஞ்சு போகிறோம். நம்முடைய இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர்
ஒரு விருப்பம் இருக்கா? இந்த வாழ்க்கைக்கு உனக்கு விருப்பம் இருக்கா? தொடர்ந்து ஆண்டவர் அப்படிதான் சொல்றாங்க. இது புது உடன்படிக்கை போல இருப்பதில்லை. ஏதோ மேலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பலியை செலுத்திட்டு ஆண்டவரே நீங்க பச்சித்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதில்லை. உன்னை இருதயத்தை பலியா எனக்கு கொடும்படிக்கு நான் புது உடன்படிக்கை உனக்குள்ளே துவக்கி இருக்கிறேன். யாரும் இதை புரிஞ்சிக்க, இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மோசே நீங்க என்ன சொல்றீங்க இப்போ அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒருவேளை புது உடன்படிக்கைக்கு அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது இரண்டாம் தரமாக இருக்கும். ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு பேசியிருப்பார். அந்த உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவரார் அவர் இருக்கிறார், நான் உண்மையுள்ளவராக இருக்கிறேன்னு நம்ம பார்க்கணும். அதுதான் ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு விருப்பத்தையும் செய்கையும் அவரே உண்டு பண்ணுகிறார். உள்ளான மனுஷனிலே நாளுக்கு நாள் பலப்பட்டு அவரை அண்டிக் கொள்ளும்படிக்கு, இந்த விசுவாச வாழ்க்கையிலே தைரியமாய் சந்தோஷமாய் அப்படி அவரை பின்பற்றும்படி தேவன் அப்படிதான் தொடர்ந்து நம்ம நடத்துகிறார். இன்னொரு வார்த்தையை நான் நம்மை காண்பிக்க விரும்புகிறேன். மோசையோடு ஆண்டவர் அப்படிதான் காரியங்களை பண்ணார். நேற்று உபவாச ஜெபத்தில் தாவீதை குறித்து கேட்டோம். நான் கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு அப்படிதான் ஆண்டவர் அப்படி ஒரு சில காரியங்களை அப்படி சொன்னாங்க. மோசே தாவீது பாவம் செய்து 1 வருஷ காலமாக அவருக்கு ஒரு உணர்வு இல்லை. தேவனுடைய மனுஷன்தான், அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன்தான். ஆண்டவர் அப்படி மறைந்திருக்கும் போது தேவன் அப்படி அபிஷேகம் பண்ணி கொண்டு வந்த ராஜா, பெரிய ராஜா. ஆனாலும் அவருடைய பாவத்தை மறைக்கும்படிக்கு அவர் உபச்சாரம் செய்தார், கொலை செய்தார். அதை மறைக்க கொலை செய்தார். அதை மறைக்க எவ்வளவோ தந்திரங்கள், மனுஷன் நம்பும்படிக்கு அநேக தந்திரங்கள் செய்தார். நார்த்தான் தீர்க்கதரிசி பேசின பொழுது யார் அவன் வெட்டினும் அப்படின்னு யோசிக்கும் போது அது நீதான் சொல்லும் போது அப்படி மறந்துருமனா. இந்த புது வாழ்க்கையை, புது உடன்படிக்கையை, நம்முடைய பாவத்தை குறித்து இப்படி ஒருவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் உணர்ந்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பாவம் செய்துட்டு அதுக்கு காரணங்கள் சொல்றோம். இந்த புது உடன்படிக்கை எப்படி நமக்கு துவக்கப்பட்டிருக்குது? இந்த ஆவியிலே மாம்சத்திலே எல்லாத்தையும் ஒழிச்சு ஆண்டவருடைய மனதிலே இருதயத்திலே அவைகளை எழுதுவேன்னு சொன்ன உடன்படிக்கை எப்படி துவக்கப்பட்டுச்சு அப்படின்னாக்கா, இந்த தாவீது வாழ்ந்து மறைச்சி கொலை செஞ்சு விபச்சாரம் செஞ்சு வந்தார்ல, அதை அல்ல. மத்தேயு 5, 6, 7 நம்ம வாசிக்கிறோம். அப்படியே அது இல்லை, அதை தாண்டிலும் நேற்று கூட கேட்டோம். கொலை அப்படின்னா அவன் சகோதரனை நியாயம் இல்லாம நீ யோசிக்கிறியா? அது கொலை. கோபம் கொலை. ஒரு சிறிய இச்சையோடு நீ பார்க்கிறியா? அது விபச்சாரம், பார்வையை விபச்சாரம். அது இருதயத்தையும் சிந்தையையும் நமக்கு உள்ளான மனுஷனிலே சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் புது உடன்படிக்கைக்கு சபை கூடிக்கொண்டு நம்ம இருக்கிறோம். வெளியரங்கமாய் செய்த தாவீது செய்த பாவம் போல செய்துட்டு அதற்கும் காரணம் சொல்ல வர்றோம் இல்லை. அது ஆண்டவர் கையை பிடித்து நடத்துகிற ஒரு காரியம். அவங்க யாரும் நிலையில் இருப்பதில்லை. அவங்கள நான் அப்படி விட்டுடுவேன்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் அப்படி இல்லை. இது புது உடன்படிக்கை நான் இருதயத்திலிருந்து துவக்கியிருக்கிறேன். என்னை விசுவாசித்து வாழும்படிக்கு நான் அவருடைய அன்பை இருதயத்திலே தந்திருக்கிறேன். அந்த அன்பு நெருக்கி ஏவலன்னா நீ எனக்கு முன்பாய் வாழுறது எல்லாம் குப்பை. விசுவாசம் மறைக்கப்பட்டிருக்கு. நம்முடைய கண்ணு பார்க்கறதையும் கை தோடுறதையும் நம்ம நம்பி வாழ்ந்த காரியத்திலிருந்து, மனசும் மாம்சமும் விரும்பினதை பார்த்து வாழ்ந்த காரியத்திலிருந்து நம்முடைய இருதையும் சிந்தையும் உணர்த்தப்பட்டு உள்ளான ஆவியிலே ஆண்டவர் தங்கி நமக்கு புது வாழ்வு தந்திருக்கிறாரே. நம்ம இருதயத்திலே பிரமாணங்களை எழுதி அது சதையாய், அது உணர்வுள்ளதாய், அது உணர்ச்சியினால் ஏதோ இல்லை அப்படியே எழுத்து அப்படியே அழிச்சு போகிறதா இல்லை. அது நம்ம எப்பொழுதும் சுட்டி காட்டுகிறதாய், பாவத்தில் விழும்போது இது செய்யக்கூடாது, இது தேவனுக்கு பிரியம் இல்லை அப்படின்னு யோசேப்பு போனது போல நம்முடைய காரியத்தை தேவன் பேசுகிறார். அதை அப்படியே அல்லல் தட்டிட்டு பாவத்தில் விழுந்து உழண்டு பரண்டு எல்லாம் வந்த பிறகு நார்த்தான் போல ஒரு தீர்க்கதரிசி உணர்த்தின பிறகும் அந்த காரியத்தை ஒத்துக்கொள்ள மாட்டோம். அதுக்கும் ஒரு சில காரணங்கள் சொல்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அங்கீகரிக்கவே மாட்டார். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், அந்த வாழ்க்கையும் புதுப்பிக்க இப்போது கொத்தி எருவோட தான் நான் வந்திருக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னாங்க, உங்களை விட்டுட்டு போவல்ல. பிதா என் கைகளில் தந்தவைகளை ஒன்றையும் நான் இழந்து போகாதபடி கடைசி நாட்களில் அவளை எழுப்புவதே தேவனுடைய சித்தமாக இருக்கு. அதை செய்து முடிக்க தான் பூமிக்கு வந்த, அந்த அன்பை காண்பிக்க தான் வந்த. எவ்வளோ கோணலும் மாறுபாடுமான சந்ததியாய் அப்படி இருந்த அவருடைய மனுஷரிடத்திலே
மாசற்றவரும் குற்றமற்றவருமாக இருந்து அடிக்கப்பட்டு உங்களை போலே மாறி உங்களுக்காக ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறேன்னு சொல்றார். சீஷர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 சீஷர்களும் எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாம் முன்னாடியே தெரியும். பேதுரு மறுதளிப்பாருன்னு தெரியும், யூதாஸ் காட்டி கொடுப்பாருன்னு தெரியும், தோமா நம்ப மாட்டாருன்னு தெரியும், அவங்களுக்குள்ளே போட்டி போடுவாங்கன்னு தெரியும், மாம்சத்தின்படி ஆண்டவர் சொல்ற ஆவிக்குரிய வார்த்தையை மாம்சத்தின்படி தான் கிளைம் பண்ணுவாங்கன்னு தெரியும். எல்லாம் தெரிந்துதான் குறைவுள்ள மனுஷர்களாக இருந்த நம்மை ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். அது கையை பிடித்து ஏதோ மனுஷர்கள் சொல்லி வாய் மூலியமாய் நடத்துகிற அப்படி வாழ்க்கை இல்லை. அது நம்முடைய உள்ளான மனிதனிலே பலப்பட்டு அப்படிதான் ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படிக்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு, தேவனுடைய சித்தம் இன்னதும் அவருடைய நன்மை இன்னதுன்னு அப்படி புரிஞ்சுக்கிட்டு மனசு புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபமாகுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி டிசைன் பண்ணுற ஒரு ஆவியோடு வாழும்படிக்கு உங்களுக்குள்ளே உலாவி உங்களுடைய தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. நமக்குள்ளே, நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அதற்கு உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவராக நாம் இருந்தோம்னா வேற யாரும் பாவத்தை குறித்து நமக்கு உணர்த்த வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இந்த உடன்படிக்கை சிறியர் முதல் பெரியவர் வரைக்கும் எல்லாருக்கும் தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அப்படி ஒரு வாழ்க்கையை நம்முடைய மத்தியிலே அநேக அப்போஸ்தலர்கள் வாழ்ந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் தைரியமாய், அவர் நம்பிக்கையாய் வாழ்ந்து நமக்கு ஒரு சில வார்த்தைகளை அவர் அப்படி சொல்லி அப்படி கடந்து போகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பக்கம் 272, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு ஆதாயம் இருக்கு அப்படின்னா கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வது மாத்திரம்தான், வேற எதுவுமே இல்லை. வேற எதையாவது ஆதாயப்படுத்தி கொண்டு நான் கிறிஸ்தவன் சொன்னா அவன் சுயநீதிக்காரன். நேற்று கூட பகிரங்கமாக நான் கேட்டேன். நேற்று உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆவில உற்சாகமா இருந்துச்சு. ஒரு வார்த்தை சொல்ல, நேற்று உபவாச ஜெபத்திற்கு வந்து கேட்ட காதுகளும் கேட்ட இருதயமும் பாக்கியம் உள்ளது நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் அவருடைய மனதை திறந்து அப்படி பேசினார். அவரை உணர்த்தும்படிக்கு நாம யாரு, தேவன் யார், இப்போ நம்ம எவ்வளோ இருக்கிறோம், நமக்கு ஒரு தைரியம் இருக்குன்னா அது எதனால உண்டாயிருக்கு, அதை நாம் எப்படி பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆவியோடு கூட ஆண்டவர் நம் உள்ளான மனுஷன்லே பேச வேண்டியதை நல்லபடியாகவே பேசிட்டாங்க. நான் அப்படி தான் உணர்ந்து சந்தோஷமாய் போனேன். அதே போல் புதன்கிழமை பிரேயருக்கு நான் வந்து கூடுறப்போ அன்பை குறித்து பேசினாங்க. நேசத்துக்கு ஈடாக என்ன கொடுக்க முடியும்? ஒன்றுமே கொடுக்க முடியாது. அந்த நேசத்தை ஆண்டவர் வார்த்தையினால் சொல்லலை, வாழ்க்கையாய் சொல்லும்படிக்கு தன்னையே தந்து நிரூபிச்சுட்டு இந்த பூமியிலேருந்து போனாங்க. அதுதான் நேசம். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அவர் வாயிலிருந்து புறப்படுற ஒரு வார்த்தை வானத்தை உண்டாக்கும், பூமியை உண்டாக்கும், கடலை உண்டாக்கும், எல்லாத்தையும் உண்டாக்கும். ஆனாலும் ரட்சிப்பை உண்டாக்கும்படிக்கு அவர் கிறிஸ்துவை காண்பிக்கும்படி, தேவனை காண்பிக்கும்படிக்கு அப்படி தேவன் பூமிக்கு இறங்கி வந்தார். தாழ்மையை காணும்படிக்கு மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். அடிமையின் ரூபம் அடிமடுக்கி சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதை தொடர்ந்து விசுவாசித்த இந்த பவுல் அப்போஸ்தலன் அவருக்கு அதுக்கு முன்னாடியாக இருந்த எல்லா மேன்மையும் குப்பைன்னு விட்டுட்டேன்னு சொல்றார். நம்மளோட தான் சுயநீதியாய் ஒரு சில நீதிகளை நிறைவேற்றி கொண்டு அதிலே தங்கிடுறோம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஆசையாய் தொடரக்கூடிய வாழ்க்கை, சாவுற வரைக்கும், ஒருவேளை கிறிஸ்து வர்ற வரைக்கும். இதில் ஒரு ஆசை இல்லை, இதில் ஒரு விருப்பம் இல்லை, ஆனாலும் நான் சபை கூடி வந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா அவன் சுயநீதிக்காரன். நம்மளே நான் ஜட்ஜ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஆண்டவர் நான் பார்த்து மனம் திரும்பின காரியத்தை சொல்கிறேன். பிரதர் நேற்று சொல்லும் போது பிரதர் ரமேஷ் வீட்டுக்கு போனேன். அவங்க அம்மா வந்து அவங்க பிள்ளைங்களாம் நல்லபடியாக வளர்த்தாங்க. உண்மைதான். அந்த தெருவில் நாங்கள் அப்படி நினச்சிட்டு இருந்தோம், சுயநீதிக்காரர்களாய்
வெளியரங்கமாய் ஆண்டவர் கையை பிடிச்சி நடத்தின ஒரு வாழ்க்கை போல யாரோ ஒருத்தவங்க சொல்லி அதை கிளீன் பண்ணி இருதயத்தையும் அப்படி சிந்தையையும் மறைச்சி வச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு ஒன்று கொடுக்காம அவர் தங்கி உடன்படிக்கையாக இருக்கிறத எனக்கு துவக்கி இருக்கிறத நான் விசுவாசிக்காம மேலோட்டமான வாழ்க்கையை பார்த்து ஓ நம்ம உங்களை போல எல்லாம் தண்ணி அடிக்கலை, இல்லை ஒருவேளை கெட்ட பழக்கமோ இல்லை கெட்ட வார்த்தையோ ஏதோ இது மாதிரியெல்லாம் எதுவுமே செய்யலை, அதனால நம்ம நல்லவங்க நினச்சிட்டு இருந்த காலங்கள் அப்படி இருந்துச்சு. உண்மைதான். ஆண்டவர் ஆழமாய் அப்படி குத்தி பாவத்தை உணர்த்தும்படிக்கு தேவன் எங்களோடு கூட என்னோடு கூட பேசினாங்க. அப்புறம் என் வாயிலிருந்து வந்த வார்த்தை, இங்கே இருக்கிற எல்லார் காட்டிலும் நான் தான் பாவி, ஏனென்றால் என்னுடைய இருதயத்தை நானே பார்க்கும்படிக்கு தேவன் புது உடன்படிக்கை எனக்கு அப்படி ஞாபகப்படுத்துகிறாங்க. அதை புதுப்பிச்சாங்க, தேவனை செஞ்சாங்க. நான் சத்தியத்தை அறிந்தது எப்போ அப்படின்னு சொன்னாக்கா, தேவனுடைய அன்பை ஒரு மனுஷன் காட்டும் பொழுது. இந்த பிலிப்பியரில் அந்த அப்போஸ்தலன் அப்படி தான் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி உடையவனாக இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாக இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவா, அப்போதான் இந்த விசுவாச வாழ்க்கை பத்திரப்பட்டிருக்கும். நம்ம கிறிஸ்துவை விட்டு வெளியே இருந்துக்கிட்டு நானும் கிறிஸ்துவன் அப்படின்னு சொன்னாக்கா அந்த வாழ்க்கை நமக்கு பத்திரமா இருக்காது. எப்போ பார்த்தாலும் திக்கு திக்கு திக்குன்னு தான் இருக்கும். அப்படி சொல்லி அவர் 12ஆம் வசனத்தில், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறிடுவேன் என்று என்னை நான் எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டவனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடர்கிறேன். இங்கே பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த புது உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவனாய் நான் வாழ வந்திருக்கிறேன்னு சொல்கிறார். அதை நான் ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்கால் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடர்கிறேன். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை நமக்கு தொடர்ச்சியாக இப்படி தொடர்ந்து போகுதா, இல்லை தேங்கி நிற்கிதா, இல்லை ஆசை இல்லையா? ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோ. எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த வாழ்க்கையில பிரியப்படுகிற சுயநீதி உடையவனாக இருந்து இந்த வாழ்க்கையிலே தங்கி போகாதபடிக்கு இயேசுவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு கிறிஸ்துவை பார்க்க வந்த நமக்கு ஆண்டவர் சொல்கிறார், வேற சிந்தை ஏதாவது இருந்தாக்கா அதையும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். வேற மனுஷர்கள் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம இருதயமே நமக்கு வெளிப்படுத்தும். இப்படி நம்ம தாவீதை குறித்து கேட்டோம். தாவீது அப்படி நாத்தான் தீர்க்கதரிசி அப்படி எல்லாம் உணர்த்துறாங்க. அப்படி உணர்ந்து தாவீது அடைந்த ஒரு நன்மை அப்படி 51ஆம் சங்கீதத்தில் எழுதி வச்சிருந்தாங்க. நேற்று கேட்டோம், பலிகளை நீ விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவன் இருக்கும் பலி நொறுங்குண்ட இருதயம், நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல தாவீது உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் ஆண்டவரேன்னு சொன்னார். தாவீது உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிற மனுஷன்னு பார்த்து தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நம்மையும் அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. வர 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 ஒரு சில நீதிகளிலே நம்ம தங்கிடுறோம். சபைக்கு இதை செய்கிற அப்படின்னு சபையோட தங்கிடுறோம், மனுஷர்களுக்கு இதை செய்கிற அப்படின்னு மனுஷர்களோட தங்கிடுறோம். தலையை பற்றி கொள்ள அந்த ஆசையாய் தொடரக்கூடிய வாழ்க்கை நமக்குள்ளே நின்று போகுது. அதுதான் சுயநீதி ஒரு மனுஷனுக்கு அப்படி பிடிச்சிட்டுனாக்கா இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை அவனுக்கு கசப்பாக போயிடும். ஒருவேளை இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லப்பட்டு அடைந்தாயிற்று இல்லை முற்றிலும் தேறினவன் என்று நான் நினைக்கல அப்படி நான் நினைக்க தோணும். நான் ஏதோ அடைஞ்சிட்டேன், யாரையோ ப்ளீஸ் பண்ணிட்டேன், சபைக்கு நான் இதை செஞ்சிட்டேன், அதனால் நான் சபையோடு நின்றுட்டேன் அப்படின்னு அப்படியே இருந்துடும். அந்த வாழ்க்கையில் ஒரு ஆசை இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது, தொடர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அப்படி லக்கை நோக்கி தொடங்குற வேற சிந்தையாக இருந்தாலும் ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவார்னு சொல்லி இங்கே அப்போஸ்தலன் சொல்கிறார். ஆகிலும் நான் எதுவரைக்கும் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுள்ளவாகி நான் உங்களுக்கு வழிகாட்டும்படி நடக்கிற மாதிரிகளை நோக்குங்கள். நான் ஒரு வழியை இப்படி காட்டுறேன்,
ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். இதில் என்னன்னா, தேவன் செய்த நன்மைகளை எழுதணும்னா அந்த புத்தகம் பத்தாதுன்னு ஒரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அப்போ தேவன் செய்த நன்மைகளை விவரித்து சொல்றவங்க யாருன்னா அப்போஸ்தலர்கள். அவருடைய ஆவியினால் உணர்த்தப்பட்டு ஒவ்வொரு மனுஷனும் ஆதி மத்தேயிலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் இயேசுவோடு கடந்து போன மனுஷர்கள், இயேசுவை பார்த்தவங்க அவங்கவுங்க ஸ்டைலில் பரிசுத்த ஆவியினால் எழுதி வச்சுருக்கிறாங்க. அதனால தான் ஒரே விஷயம் அப்படியே டிக்டாவாக வந்துகிட்டே இருக்குது. நம்மை உணர்த்தும்படிக்கு, நாம் உற்சாகப்படும்படிக்கு, விசுவாசமாய் வாழும்படிக்கு. அப்படிதான் பவுல் இங்கே சொல்லுகிறார். அப்படி மாதிரியை பாருங்க. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவ சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடு சொல்கிறேன். கண்ணீரோடு ஒன்று சொல்கிறாங்க. ஒரு பிலிப்பியர் ஏதோ அப்படியே நல்லபடியாக வாழ்ந்து சுகமுகமாக இருக்கும்பொழுது எழுதுகிற லெட்டர் இல்லது. அவர் சிறையில் இருந்து பிலிப்பியருக்கு எழுதுகிற ஒரு சில விஷயங்கள். அதே மாதிரி கொரிந்திய சபைக்கு அவர் உணர்த்தி, அவர் அப்போஸ்தல ஊழியத்தை நிறைவேற்றும்படிக்கு தேவன் அவர் மனதிலே சொன்னதை எல்லாவற்றையும் அவர் எல்லாருமே கடைபிடித்து இயேசுவை பின்பற்றுக்கணுமே அப்படின்னு சொல்லி தன்னை மாதிரியாய் காண்பித்து சுயநீதி உடையவனாய் பெருமை பாராட்டணும்னா என்ன தவிர வேற யாரும் பாராட்ட முடியாதுன்னு இங்கே 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். மாம்சத்திலுமே நம்பிக்கை வைக்கணும்னா நானும் வைக்கலாம், வேறொருவன் மாம்சத்தில் வைக்கிற நம்பிக்கையை விட நான் அதிகமாக வைக்கலாம். ஏன்னா நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயன் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். நான் சபையை துன்பப்படுத்தினா அது நியாயப்பிரமாணத்தின்படி, அது பழைய உடன்படிக்கைக்கு நான் உண்மையுள்ளவனாக இருந்தேன், வெளியரங்கமாக எல்லா காரியத்தையும் செஞ்சு முடித்தேன். ஆனால் புது உடன்படிக்கை என்னை சந்தித்த பொழுது நான் டோட்டலாக மாறிட்டேன். ஏனென்றால் உள்ளான மனுஷனிலே பலப்படும்படிக்கு, இருதயத்தையும் சிந்தையையும் அவருக்குன்பாய் சுத்தப்படுத்தும்படிக்கு இந்த வாழ்க்கையை தேவன் அப்படி எனக்கு தந்தார். அதை நான் உங்களுக்கு அப்படி எழுத்தாய் அப்படி எழுதி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன்னு சொல்கிறேன். அப்படி அநேக வேறு விதமாய் போகிறாங்க. அவர்கள் கிறிஸ்துவுக்கு பையனை இப்பொழுது கண்ணீரோடு சொல்கிறேன், அவர்களுடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களே சிந்திக்கிறார்கள். கிறிஸ்தவனா வந்துட்டு உள்ளே இருந்துட்டு இயேசுவை பின்பற்றாமல் பூமிக்கு உள்ள விஷயங்களையே தேடி நாடுறாங்க. முதலாவது அவருடைய தேவை, அவருடைய தேடல் தேவன் அல்ல, தேவனுடைய ராஜ்யமும் நிதியும் அல்ல. பிறகு கொடுப்பேன்னு சொன்னார்ல ஆண்டவர், அந்த வாக்கை இவங்க தேடுறாங்க. அப்போ உடன்படிக்கைக்கு உண்மை இல்லாதவர்களாய் போகிறாங்க. அப்போ ஒரு மனுஷன் அவர்கள் சொன்னாலும் அவங்களுக்கு அது படாது. அதுக்கும் ஒரு காரணம் சொல்லுவாங்க. அப்படிதான் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு சில விஷயங்களை அப்படி விசாரிக்கும் பொழுது, ஆமாண்டவரே தாவீது ஒத்துக்கொண்டது போல, ஆமாம் தீர்க்கதரிசியே, ஆமாம் அது நான் அப்பட்டமாய், நான் ராஜாவாக இருக்கலாம், பெரிய காரியங்களாக இருக்கலாம், எல்லாருக்கும் முன்பாய் அப்படி எழுதி வைக்கிறேன்னு எழுதி வைக்கல. சவுல் அப்படி மாட்டிக்கிட்டார். தீர்க்கதரிசி உள்ள ரூமுக்குள்ளே கொண்டு போய், இது வேற யாருக்கும் தெரிய வேணாம், எனக்கு மட்டும் சொல்லுங்க, எல்லாத்தையும் என்னை நல்லவனாக காட்டுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். இல்லை, அவர் தேவனால் புது உடன்படிக்கை, அப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜாவல்ல. அவர் இங்கே அவர் சொன்னது போல அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட, அவர் வந்த இடம் வேணா அப்படி எளிமையான இடமா இருக்கலாம். ஆனால் அவர் தெரிந்து கொள்ளப்பட்டது அபிஷேகத்தினால் அல்ல, தேவையாய் ஒரு தேவை இருக்கு, ஜனங்களால் வேற ராஜா இல்லை அப்படின்னு தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். ஆனால் தாவீது அப்படி இல்லை. ராஜா போல அநேக சகோதரர் இருக்கிறாங்க, அவனல்ல, அதுவும் மறைஞ்சிருக்கிறானே அவன்தான். ஆனால் ஆவியை தேவன் பார்த்து உயிர்ப்பித்து அவனுக்குள்ளே அப்படி சந்தோஷப்பட விரும்புகிறார். அந்த மனுஷன் தான் நேர்மையாய் ஒத்துக்கொள்வார். ஆனால் புது உடன்படிக்கை அதையும் தாண்டி நம்முடைய இருதயத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இப்படி ஒரு நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன், நம்முடைய குடியிருப்பு இது இல்லை, பூமி அல்ல, மேலானவளை நோக்கி. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் அப்படிதான் முதல் வசனம் அப்படி ஆரம்பிக்குது. நீங்கள் கிறிஸ்துவோடு எழுந்ததுண்டானால் மேலானவைகளை நோக்கி பாருங்க. அவருக்குள்ளே மறைஞ்சி இருக்கிறதை நீங்கள் அவருக்குள்ளே தான் கண்டுபிடிக்கணும். தேவன் அப்படிதான் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவருடைய அன்பை விளங்கி கொள்ள அவர் பக்கம்தான் போகணும். வேற யாரும் தேவனுடைய அன்பை காட்டவே முடியாது. அதனால தான் சொந்த குமாரனையே கிறிஸ்து பூமிக்கு வந்தார், பிதாவின் அன்பை காட்டும்படிக்கு, உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவராக இருக்கும்படிக்கு. என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே ஆகட்டும் ஆண்டவரே, இவர்களை நினைத்து என்னையே கொடுக்க நான் வர்றேன்னு சொல்கிறார். அப்படி அந்த அன்பை உணர்ந்த ஜனங்கள், புது உடன்படிக்கையை வாழுகிற அந்த ஜனங்கள், அவருடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது.
அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் வர இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி போகுதா? இல்லை சுயநீதியாக இருந்து நம்ம செய்கிற அந்த காரியத்திலேயே நாம் செய்கிற நீதினாலே அப்படி நம்ம தங்கியிருக்கிறோமா? நேற்று கேட்டோம். விசுவாசம் நமக்கு எப்படி துவக்கப்பட்டுச்சுன்னா, இயேசு செய்த நீதினாலே, அவர் செய்த நீதினாலே நம்முடைய இருதயத்திலே அவர் தான் விசுவாசத்தை துவக்கியிருக்கிறார். எபிரேயர் 12:1 அவர் தான் முடிக்க போறார். எப்படி அவர் ஆசையாய் தொடர்ந்தாரோ, இந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்றது போல, நான் ஆசையாய் தொடர்கிறேன், நான் அடைஞ்சிட்டேன்னு நினைக்கிறது இல்லை, நான் மாம்சத்தின்படி எவ்வளோ காரியங்கள் பண்ணாலும் சுயநீதி உடையவனாக இல்லாமல் நியாயப்பிரமாணத்தினால் வர்றதை அப்படி நீதியை நான் அப்படி நினைக்காம விசுவாசத்தினால் விசுவாசம் மூலியமாய் வருகிற நீதியை உடையவனாக இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கப்படுகிறேன் என்று காணப்படும்படிக்கு தைரியமாய் நான் வர்றேன்னு சந்தோஷமாய் அப்போஸ்தலன் தன்னை வெளிப்படுத்துகிறார். நாமும் அப்போஸ்தல ஊழியத்தை நிறைவேற்றும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட கிருபா பாத்திரங்கள். ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாங்க, நம்முடைய குடியிருப்பு பூமியில் அல்ல, மேலாவணையை நோக்கி பார்க்கும்படி, அவருடைய வருகையை நாம் நோக்கி பார்க்கும்படி நமக்கு ஒரு எதிர்பார்ப்போடு அந்த வாழ்க்கை வாழ்ந்தோம்னா ஆண்டவர் நமக்கு கொத்தி எருபோட்டு நம்முடைய விசுவாசத்தை பாதுகாக்கும்படிக்கு நமக்கு சப்போர்ட்டாக இருப்பார். தேவன் தாமே அந்த கிருபை தந்து இந்த வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்வார் என்று என்னோட நம்பிக்கை அறிக்கையிடுது. ஆமாம். தேவன் நம்மோடு பேசினார். நம் இருதயங்களிலே மெய்யாகவே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டிருந்தோம்னா நம்மளுடைய குடியிருப்பு இங்கே இல்லைங்கிறது நமக்கு உறுதிப்படுத்தப்படும். அவர்கள் முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சியம், அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நாமளும் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிற மனுஷர்களாக தான் இருந்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொண்ட பிறகு நாம் புது உடன்படிக்கையிலே நாம் அவரோடு கூட ஆண்டவர் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் ஆண்டவரை மன்னித்து அவருடைய பிள்ளையாய் நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் பரலோகவாசிகள். நாம் இந்த பூமிக்குரிய அழிந்து போகிற இந்த ராஜ்யத்தை தேடுகிறவர்கள். நாம் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இதை நாம் அப்படியே வச்சுப்போம். எபிரேயர் புஸ்தகம் 8-10 அதிகாரம். எபிரேயர் புஸ்தகம் 10 12 அதிகாரம் பக்கம் 310. எபிரேயர் புஸ்தகம் 12 அதிகாரம் 28 வசனம். 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே. நாம் கேட்டது போல நம்முடைய வாழ்க்கை ஏதோ அந்த பூமியில் இப்படி நாம் பரலோகவாசிகள், நித்தியத்தை தேடுகிற ஜனங்கள், நாம் ஆண்டவரை ஆதாயப்படுத்தி கொள்ள ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஜனங்கள். நம்முடைய விருப்பமும் செய்கையும் ஆண்டவரை பிரியப்படுத்தணும். ஆண்டவரே, நீங்கள் இந்த பூமியில் கேட்டது போல பாவியாய், துரோகியாய், அக்கிரமக்காரனாக இருந்த என்னை நீங்கள் தேடி வந்தீங்களே. ஆண்டவர் நம்மை தேடி வந்த விதத்தை பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்காவின் புஸ்தகம் 10 அதிகாரம். அங்கே ஆண்டவர் நம்மை எப்படி தேடி வந்தாருங்கிறத நாம் உணர்ந்தோம்னா நாம் மெய்யாகவே ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதலிடம் கொடுப்பாங்க. லூக்கா 10 அதிகாரம் அங்கே 27 இப்படி ஆண்டவர் பேசிக்கிட்டே வராரு. உன் முழு இருதயத்தோடு முழு சிந்தையோடு அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது. 10:27. அவர் அவனை நோக்கி ஒரு மனுஷன்கிட்ட சொல்கிறாரு. அப்போது அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதா இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதித்திரமாக ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு. ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகையில் கல்லர் கையிலே அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றூராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியாய் அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட அவனுடைய காயங்களிலே எண்ணெயும் திராட்சரசையும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். இப்படி நாம் ஆண்டவருடைய அன்பை நாம் விளங்கி கொண்டோம்னா நாம் எப்படி இருந்தோம்? நாம் குற்றுகிறாய், கல்லர் கைகளால் அகப்பட்டு, சாத்தானால் மோசம் போக்கப்பட்டு, பூமியிலே நாம் விசாரிக்க நமக்கு ஆள் இல்லாதவர்களாய், விலாசம் இல்லாதவர்களாய் இருந்த என்னை ஆண்டவர் தேடி
என்னிடத்தில் இருந்த என்னுடைய கிட்ட வந்து காயங்களில் எண்ணெயும் திராட்சரசையும் வார்த்து காயங்களை கட்டி என்னை அவருடைய சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்திலே கொண்டு போய் சேர்த்து, இப்படி ஆண்டவர் தம்முடைய அவருடைய ஆலயத்திலே அவரை நேசிக்கிற ஜனங்களோடய கொண்டு வந்து சேர்த்து, அது மாத்திரம் இல்லைங்க, சேர்த்து செலவு செய்கிறாரு. அதை சொல்கிறார் பாருங்க, நீ இவனை விசாரித்துக்கொள், சத்திரத்தான் கையிலே சொல்கிறார், சத்திரத்தான் கையிலே கொடுத்து நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாவது இவனுக்கு செலவழிந்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இப்படி உத்தரவாதம் பண்ணி நம்மை ஆண்டவர் சபையில் அழைத்து நமக்காய் ஒன்றை செய்து என்னை நீங்கள் பின்பற்றி வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அப்படி நம்மை நயங்காட்டி அழைக்கிறாருங்க. நாம் வந்து ஏதோ ஆண்டவரால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அதனால் இப்போ எப்படி வேணுமோ வாழ்ந்துடலாம்னா நிச்சயமாக அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது. நாம் பூமிக்குரியவர்களாக இருந்து இந்த மண்ணோடு நாம் மடிந்து போகிற மனிதர்களாக தான் இருப்போம். நாம் பவுலோடைய வார்த்தையில் கேட்டது போல் நான் நித்தியத்துக்கு போகிற மனுஷர்களே அல்ல. நாம் எப்படியாக உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகிற ஜனங்களாய் நாம் இருதயம் நம்மை உற்சாகப்படுத்தாது. ஆண்டவரே, இந்த மாம்சமும் விரும்பினதை செய்து நான் இன்னும் கோபாக்கினிக்கு பிள்ளையாக இருப்பேனே. நாம் அப்படி வாழ அழைக்கப்பட்ட ஜனங்கள் இல்லை. நாம் விசுவாசித்து ஆண்டவரை தேடி, ஆண்டவரே அந்த நித்தியத்தை நோக்கி பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க, நான் அசைஞ்சு போகிற இந்த ராஜ்யம் இல்லை ஆண்டவரே, அசையாத ராஜ்யத்துக்குரிய உங்களுடைய பிள்ளை, எனக்கு இந்த பூமியிலே வாழ்கிற வழியை தொடர்ந்து போதிங்க, என்னுடைய அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க. விசுவாசம் உள்ள மனுஷனா என் இருதயத்திலே நீங்கள் எழுதிருக்கீங்க ஆண்டவரே, அந்த வார்த்தைகளில் அவன் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவர் கூட நிலைத்திராத பட்சத்தில் தான் நமக்கு அநேக காரியங்கள் விளங்காமல் இருக்குது. எவ்வளோ நமக்கு வாய்ப்புகள் இருக்குது, காரியங்கள் நடக்குது, நம்ம அதை ஆண்டவருக்கு பிரயோஜனப்படுத்த மாட்டேங்கிறோம். ஒரு வார்த்தை 2 தீமோத்தேயு புத்தகத்தில் பவுல் சொல்கிறாருங்க, தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடைய வரைகளை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகக்கூடும் என்பதும் அதற்கு முத்திரையாக இருக்கிறது. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஒரு பெரிய வீட்டிலே, ஒரு பெரிய சபையிலே, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே வெள்ளியும் பொன்னுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. இப்படி ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் பொன்னும் வெள்ளியுமாக இருக்கிறாங்க, சிலர் மண்ணும் மரமுமாகவும் இருக்கிறோம். அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் வந்து போகிற அநேக காரியங்களிலே நாம் ஆண்டோட நாமத்துக்கு விசுவாசமாய் நம்மை நாம் கழுவி கொண்டு நான் பரிசுத்தமாக்கி கொண்டு, ஆண்டவரே நான் உமக்கு உபயோகமான மனுஷனாக இருக்கணுமே ஆண்டவரே, எனக்கு இந்த பூமியில் வந்து போகிற லேசான சின்ன சின்ன விஷயங்களை நான் சோர்ந்து போயிடக்கூடாது ஆண்டவரே, என்னுடைய விசுவாச ஆவியை நான் வர்த்திக்க பண்ண, விசுவாசத்தில் ஊன்ற கட்டப்பட நான் உண்மை நம்பிவிட உதவி செய்யுங்க. அப்படிலாம் நம்ம மூலதனமாக நாம் சொல்கிறதுக்கு நம்ம ஆண்டவர் கூட நிலைச்சிருக்கணும். கேட்டது போல் ஆண்டவர் நம்மை கனி கொடுக்கும்படி அழைத்திருக்கிறார். நாம் கனி கொடுக்கணும் நாம் விரும்பினோம்னா மெய்யாக நம்ம ஆண்டவருக்குள்ளாக இருந்தால் நாம் கனி கொடுக்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 150ஆம் பக்கம். அங்கே நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர். நம்ம கேட்டோம்ல, பிதா தோட்டக்காரர், பிதா அந்த மரத்தை வெட்டி போடுங்கிறாரு. இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார். இப்படி ஆண்டவராக இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசி நம்மை கழுவி சுத்திகரிக்க தம்முடைய ஜீவனையை கொடுத்த ஆண்டவர் இன்னும் நம்ம மேல் இரக்கமாக இருக்கிறாருங்க. ஆண்டவரே, இப்படி இரக்கமாக இருக்கிற ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, பிதா தோட்டக்காரர், என்னில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிக்கிற சின்ன சின்ன விஷயங்களை நாம், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள் ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் எத்தனையோ நேர்மையற்ற காரியங்கள் இருக்குது, நான் மறைக்கிறேன் ஆண்டவரே, உமக்கு முன்பாய் நான் மறைக்காமல் இருக்க உதவி செய்யுங்க. என் இருதயத்தை உமக்கு முன்பாய் திறந்து வைக்க உதவி செய்யுங்க. நான் எஜமானுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழணுமே. ஏதோ எஜமானுக்கு பிரயோஜனமான ஏதோ சபையில் வந்து நாம் செய்கிற அநேக காரியங்கள்லாம் இல்லை. என்னுடைய குடும்பத்தில் எனக்கு கொடுத்த மனைவி பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே அவர்களை நான் நித்திய ராஜ்யத்துக்குரியவர்களாய் நான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யணுமே.
அவர்களை உமக்கென்று ஆதாயப்படுத்தணுமே, நான் ஆதாயமாக்கப்படணுமே, இப்படிங்கிற ஆர்வம்லாம் நமக்கு இருந்தால் தான் மெய்யாகவே நாம் ஆண்டவரை தேடுகிற சீஷர்களாய் வளர முடியும். இப்படி அவர் நம்மை சுத்தப்படுத்துகிறார். அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் நம்மை சுத்தம் பண்ணுகிறார். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடிகளில் நிலைத்திருக்காவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு கனி கொடுக்கணும்னா நாம் ஆண்டவர் கூட நிலைச்சிருக்கணும். ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படி நான் செய்ய உதவி செய்கிறேன் ஆண்டவரே, நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே, என் பாவங்களை அறிக்கையிடுகிறேன், என் பாவங்களை நான் ஆண்டவரே என்னை விட்டு நீங்கள் அகற்றி போட்டிருக்கீங்க, அது உண்மையானால் நான் விட்டுறேன் ஆண்டவரே, எனக்கு உங்களுடைய பரிசுத்த ஆவியை தாரும், இந்த ஆவியானவர் என்னை உணர்த்தட்டும். நம்ம இப்படி கேட்க மாட்டோம். கேட்காதவங்க தான் நமக்கு இந்த கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது ஆசையாக இல்லை. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு ஆசையாக நமக்கு வரமாட்டேங்குது. உலகத்தை பார்க்குறோம். நம்ம பக்கத்து வீட்டில் காரியங்கள் என்ன நடக்குது, மற்றவங்க என்ன செய்கிறாங்க, நானும் அப்படி செஞ்சு இந்த உலகம் போல் வாழ நம்முடைய இருதயம் விரும்புது. அதனால தான் ஆண்டவருங்கிறது நமக்கு வாரத்துக்கு ஒரு நாளாக போயிடுறார். ஆண்டவருங்கிறது வாரத்துக்கு ஒரு நாளாக போயிடுறார் நமக்கு. ஆண்டவரே நீங்கள் எனக்கு எல்லா நாளுமா இருங்க ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவரை பொறுப்படுத்தி கொண்டிருக்கீங்களே, எனக்காக அந்த பூமிக்கு இறங்கி வந்தீங்களே, என்னை உங்களுடைய ஆவியினாலே உற்சாகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவரத்தில் தாவீது இயேசுவை கேட்டு இப்படி வாழ்ந்தது போல தாவீது கேட்டார் பாருங்க. அந்த நேற்று வாசித்து 51ஆம் சங்கீதத்தில் ஒரு வார்த்தையை சொல்கிறார். சங்கீதம் 51 அங்கே தாவீது காரியங்களை தெரிஞ்ச பிறகு அவர் செய்கிற ஜெபத்தை பாருங்க. 51ஆம் அதிகாரம். நான் துர்க்குணத்திலே உருவானேன். 51:5 என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தால், இதோ உள்ளத்திலே உண்மையாக இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்திலே ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியர்களும், அப்பொழுது நான் உறைந்த மடியிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்போது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களெல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். அவர் சொல்கிறார் கடைசியாக ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஆண்டவர் ஒரு அருமையான உணர்வுள்ள ஒரு ஆவியை நம்மளை விட்டு எடுத்துட்டா நமக்கு உணர்வே இருக்காதுங்க. நம்ம கேட்டது போல தாவீதை ராஜாவாக்கினாரு. தாவீதுக்கு அந்த இருந்த மென்மையான இருதயம் சவுலுக்கு இல்லைங்க. கடைசி வரைக்கும் இல்லை. அவனுடைய அழிவு அவன் கையிலேயே ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டார். ஆண்டவர் எதை செய்ய சொன்னாரோ அவன் செய்ய மறுத்தவனோ அந்த மனுஷன் மூலமாகவே சவுல் சாகிறார். ஆனால் தாவீது தீர்க்காயுசாய் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர். தன்னுடைய நரை வயது வரைக்கும் முதிர் வயது வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அவர் ஆண்டவருக்கு வாழ்ந்து மரித்த தேவ மனுஷன். இப்படி நாம் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை பார்த்தாலும் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த மேலான காரியங்கள். ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமத்தை நீங்கள் நீக்கி போட இந்த பூமிக்கு இறங்கி வந்தீங்களே, நான் குற்றுகிறாய் கிடக்கும்போது என்னை தேடி வந்து விசாரிச்சிங்களே, என்னை சபையிலே சேர்த்தீங்களே, என்னுடைய காயங்களை கட்டினீரே, என்னை ஆண்டவரே உங்களுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக வாழும்படி நல்ல வார்த்தைகள் மூலமாக எனக்கு போஷிக்கிறீங்களே, நீங்கள் போய் பரிசுத்த ஆவியை அனுப்பி என்னை ஸ்திரப்படுத்தியிருக்கீங்களே, நான் நடக்கும்பொழுதும் பேசும்பொழுதும் ஆவியானவர் என்னை உணர்த்துகிறாரே. ஆண்டவரே, இந்த மென்மையான வாழ்க்கையை நான் வாழ எனக்கு அருள் செய்திருக்கீங்க ஆண்டவரே. நான் வாழ்ந்துடுறேன் ஆண்டவரே. நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. நான் உண்மையிலே இல்லத்திற்கு உதவி செய்யுங்க. நான் அழிந்து போகிற இந்த ஒரு ராஜ்யத்தை தேடுகிற மனுஷன் ஆண்டவரே, அழியாத அசையாத அது நித்திய ராஜ்யம், அசைவுள்ள ராஜ்யம் இல்லை ஆண்டவரே. இதெல்லாம் அசைஞ்சு போயிடும். அசையாத ராஜ்யத்தை தேடுகிற நான் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஒரு பலி செலுத்தணுமே, என் இருதயங்கள் செம்மையாகணுமே. இப்படியெல்லாம் நாம் தொடர்ந்து ஆண்டவரை தேடி ஆண்டவரத்தில் வரும்பொழுது மெய்யாகவே நம்முடைய இருதயம் பூரிப்பு அடையுங்க, சந்தோஷப்படும். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு கிடைத்த உடனே அதை நான் உட்கொண்டு அது என்னுடைய ஆகாரத்தை பார்க்கலும் மிகுந்த சந்தோஷமாக இருக்கு ஆண்டவரே. இந்த உலக மனுஷனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை விட்டிலும் ஆசீர்வாதங்களை காட்டிலும் ஆண்டவரே, நீங்கள் பேசும்போதும் உங்களுடைய ஆவியானவர் என்னை உணர்த்தும் போதும் என்னோடய வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுதே. நன்றி ஆண்டவரே. இந்த வாழ்க்கையை வாழ தொடர்ந்து என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த உலகத்துக்கு நான் ஆண்டவரை ஒத்த வேஷம் தரிக்க விரும்பல ஆண்டவரே. என் மாம்சத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். ரோமர் அப்போஸ்தலர் ரோமர் 12ஆம் அதிகாரம் அங்கே பவுல் சொல்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம். சகோதரரே,
நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றும் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இப்படி நம்முடைய மனம் புதிதாகி ஆண்டவரே, நான் உண்மை ஆதாயப்படுத்திக் கொள்ள அழைக்கப்பட்ட மனுஷன் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு ஒன்று செஞ்சுருக்கீங்க, நீங்கள் எனக்காக இறங்கி வந்திருக்கிறீங்க, என்னோட பாவ அக்கிரமத்தை நீங்கள் சிலுவையிலே சுமந்து ஆண்டவரே, பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்ட இயேசுவே, இந்த சாதாரண ஒரு வாழ்க்கையை நான் உங்களுக்குன்னு வாழ்ந்துடுறேன் ஆண்டவரே, இது என்னாலே முடியாது, நான் உம்மோடு கூட நிலைச்சிருக்க உதவி செய்யுங்க, உண்மை தேடிவிட உதவி செய்யுங்க, தடவையாகலும் கண்டுபிடிக்கத்தக்கதா நீ கிட்ட இருக்கீங்க ஆண்டவரே, நான் கண்டுபிடிச்சிடறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி நாம் அப்படி மனம் திரும்பி நம் மனம் புதிதாகி நம்ம ஆண்டவரத்தில் வந்தால் போதுங்க. இப்படி வருகிற ஒருவனையும் ஆண்டவர் புறம்பே தள்ளுவதில்லை. இப்படி ஒரு மேலான வாழ்க்கைக்கு தான் நம்மளை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் ஊழியக்காரர்களாய் ஆண்டவர் நம்மை முத்திருத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அவரால் அங்கீகரிக்கப்படணும். கேட்டது போல் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் அங்கீகரிங்க ஆண்டவரே, என்னுடையது அல்ல, பலியே அல்ல, என்னுடைய மற்ற எந்தவித மேலான காரியங்கள் அல்ல ஆண்டவரே, என்னுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறேன், உம்முடைய சித்தம் செய்ய உதவி செய்யுங்க. அதே சங்கீதம் 51 ஆண்டவர் தாவீது சொல்வார். சங்கீதம் 51 பக்கம் 701, பலியை அல்ல, 16ஆம் வசனம் 51:16, பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல, தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்டு ஆவிதானே, தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீராக. இப்படி பாவங்களை நாம் உணர்வடைந்தவுடனே பரிசுத்த ஆவியான நம் இருதயங்களில் சுட்டி காட்டி மனம் திரும்புன்னு சொன்னவனே, ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே, யாரும் பார்க்காத பகுதிகளிலே என்னுடைய அந்தரங்க பாவங்களை நான் ஆண்டவரே உம்மிடத்தில் அறிக்கை எடுக்கிறேன், நான் உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறேன்னு சொல்லி வந்தோம்னா போதுங்க. மெய்யாகவே நம்ம கேட்ட வார்த்தையின்படி தேவன் நம்மை தேடி வந்த ஆண்டவர். ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் உதவி செய்கிற ஆண்டவர்னா ஏதோ நாம் நேர்மையாய் ஆண்டவரத்தில் போகணும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் நேர்மையாய் நாம் ஆண்டவரத்தில் சொன்னோம்னா நாம் அவராலே சகாயம் பெற ஆண்டவர் நம்மை உதவி செய்வார். தொடர்ந்து இந்த வாழ்க்கையை நாம் வாழ விரும்புவோம். தேவன் நம்மோடு கூட தொடர்ந்து பேசுவார். இந்த நாளில் தேவன் கொடுத்த நாளுக்காக நன்றி சொல்கிறேன். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் நாம் படித்தோம். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டியிருந்தான். அவன் அதிலே கனிகளை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனிகளை தேடுகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவர், ஐயா, இது இந்த வருஷம் மட்டும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் அதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். ஆண்டவர் இரக்கம், நம் வாழ்க்கை நீடிய கிருபையின் நிறைந்த தேவன். அவர் நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டி தருகிறவர். நாம் மனம் திரும்பும்படி கனி கொடாத மரத்தை அதை வெட்டி எரு போடுவோம்னு சொல்கிறார் தேவன். அவர் உண்மைதான். ஆனாலும் தேவன் என்ன சொல்கிறாருன்னு நம்ம படித்தோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம். இந்த எபிரேயர் அதிகாரத்தை போய் நீங்கள் பொறுமையாக வீட்டில் வாசிச்சிங்கன்னா புதிய உடன்படிக்கையினுடைய ஒரு அர்த்தம் நமக்கு நிறையா விளங்கும். நிதானமாக ஆண்டவர்கிட்ட பரிசுத்தாவின் வல்லமையோடு நீங்கள் படிச்சிங்கன்னா தான் தெரியும். நான் எனக்கு ஆண்டவர் உணர்த்தும் போதெல்லாம், நான் புதியில் கேட்கும்போதே ஆண்டவர் மரத்தை கொத்தி எடுபடுவோம்னு சொல்லி கேட்கும்போதே எனக்கு இந்த எபிரேயர் தான் ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு முன்னாடி பேசின 2 பேரும் இந்த அதிகாரத்தை கண்டினியூஸாக படித்தாங்க. நானும் அதையே தான் எனக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆகையால் கிறிஸ்து 6ஆம் அதிகாரம் எபிரேயர் 6, ஆகையால் கிறிஸ்து இயேசுவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். கிறிஸ்து இயேசுவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு, நாம் அநேக வருடமாய் சபையில் இருக்கிறனால என்னமோ நாம் கிறிஸ்து இயேசுவை பற்றி சொல்லின மூல உபதேசங்கள் நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். நம்முடைய செத்த கிரியைகளுக்கு நாம் மனம் திரும்பி தான் தேவன் மேல் விசுவாசம் வைக்கணும். நாம் கேட்டோம் சுயநீதி. நாம் வரும்போது, நம் சபைக்கு வரும்பொழுது
சவுலை பற்றி நாம் கேட்டோம். சவுல் வந்து சொல்லும்போது சொல்வார், நான் வந்து கோத்திரத்தில் ரொம்ப இளமையான கோத்திரத்துலேருந்து வந்தேன், நான் எல்லோரும் நான் வந்து தாழ்மையானவன்னு சொல்லி ரொம்ப தாழ்மையாக பேசுவார். ஆரம்பத்தில் அவர் வந்து தெரிஞ்சவங்க, நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் சவுளுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் எப்படி சொன்னாருன்னு சொல்லியும், சாமுவேல்கிட்ட என்ன சொன்னாருன்னு. அதே போல தான் நாம் வரும்பொழுது வந்தோம். ஆனால் இப்போ செத்த கிரியைகளுக்கு நீங்களாகவும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். செத்த கிரியைனா நம்முடைய சுயநீதி, நான், எனது, என் விருப்பம். கண்ணில் தொடர்ந்து படிக்க, நாமஸ்தானம் கொடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரில் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவர்களாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போக கடவோம். தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தைகளையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்த அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகளுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்செடிகளையும் முள் பூண்டுகளையும் விளைவிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு எதுவாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. இதை நான் கேட்குறப்ப அதான் எனக்கே கொஞ்சம் ஆண்டவர் உணர்த்தலாக இருந்தது. தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவதற்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். நாம் வந்து அநேக வருடங்களாய் சபையில் இருந்து இதெல்லாம் யாருக்கும் இல்லை, நமக்காக தான் தேவன் பேசுகிறார். நாம் வந்து இதை படிக்கிறப்ப நாம் என்ன நினைக்கிறோன்னா, சபையை விட்டு வெளியே இருக்கிற பார்க்குறோம், ஆண்டவரை அறியாத ஜனங்களை வந்து நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க தான் வந்து அவங்களுடைய நிலமானது முள்ளும் இதுமா இருக்குது, அவங்களுடைய முடிவு மரம் சுட்டரிக்கப்படுதோட முடிவுன்னு நினைக்கிறோம். இல்லை, தேவன் இங்கே உட்கார்ந்து இந்த வேதத்தின் வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் தான் சொல்லி கொண்டு இருக்கிறார். தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து எத்தனையோ ஓட காலமாக நம்ம எடுத்து தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். உங்கள் இருதயத்தில் உள்ள எண்ணங்கள் அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான எண்ணங்களாக இருக்கும். ஒருவருக்கு வந்து ஒரு சகோதரங்களை பகையாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு வெறுப்பாக இருக்கலாம். அநேக முறை வரும்போதெல்லாம் தேவன் உங்களுக்கு பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு, நீ மனம் திரும்பு, உன் காரியங்களை குறித்து நீ மனம் திரும்பு அப்படின்னு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, அந்த தண்ணீரை குடித்து அதை கேட்ட பலனை தராமல் முள்ளும் குறுக்கு மனதை விளைத்து கொண்டே இருக்கிறோம். அதன் முடிவு சுட்டரிக்கப்படுது, அதன் முடிவும் தேவன் சொல்கிறாரு. தேவன் அதோடு நிப்பாட்டலை. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளையும் ரட்சிப்புக்குரியமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது நம்பி இருக்கிறோம். திரும்பியும் சொல்லி அப்படி சொன்னாலும் உங்களிடத்தில் வந்து நன்மையானது இருக்குது தம்பி, இருக்குப்பா, அப்படிதான் சொல்கிறார் தேவன். நம்ம அப்படி தான் பார்க்குறாரு ஆண்டவர். நாம் வந்து சுட்டரிக்கப்படுகிற முடிவே தான் நமக்கு அதான் நியமிச்சிருக்குது. ஆனாலும் தேவன் நம்ம மேல் நன்மையானவளை பார்க்கிறார். இந்த அதிகாரத்தை தொடர்ந்து படிக்கணும், டைம் இல்லாதனால. நீங்கள் அசதியாக இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்துக் கொள்வர்களை பின்பற்றுவர்களாக இருந்து உங்கள் நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது பேரில் ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். அந்தப்படி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரை ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படி ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அந்தப்படி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரத்துக் கொள்ளுவர்களுக்கு தமக்கு ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை அஸ்திபாரப்படுத்தினார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷத்தினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார்.
அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளே போகிறதுமான ஆத்ம நங்கூரமாக இருக்கிறது. நமக்கு முன்னோடியாக இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்கு முன் அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். நான் திரும்பி நமக்கு முன்னோடியாக இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த துறைக்குள் பிரவேசித்திருக்கிறார். நமக்காக தான் தேவன் அந்த திரைக்குள் பிரவேசித்தார். ஏன்னா நாம் நமக்கு சுட்டரிக்கப்படுது அதன் முடிவில் நம்ம இருக்கிறோம். அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து அதன் பலனை விளைவிக்காத நாம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, உங்களை அப்படி விடுறதில்லை. நமக்கு முன் வைத்த நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடுகின்ற நமக்கு 2 மாறாத விசேஷங்கள் நிறைந்திருக்க ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன் அவர் பொய்யுரையாத தேவன். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இன்னும் இதை தொடர்ந்து படிக்கிறோம். நீங்கள் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம், நான் 9ஆம் அதிகாரம் படிக்கிறேன். இல்லை 10ஆம் அதிகாரம். நீ தொடர்ந்து படிச்சு 10ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம். அந்நாட்களுக்கு பின்பு நான் அவரோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை உரைத்த பின்பு அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதையும் சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாமிசமாக திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் தேவன் நமக்கு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை தமது மாமிசத்தின் சாயல் வழியாக உண்டாக்கினார். நம்ம அடிக்கடி கேட்போம், அவருடைய கிருபாசன தண்டையை அடைய வருவோம். நாம் நம்மையே பார்த்து நொந்து கொண்டு இருக்க வேண்டாம். நாம் இன்றைக்கி அப்பம் இருக்க போகிறோம். நாம் அநேக சூழ்நிலை நினைக்கிறோம், நம்மளால் இது முடியாது. நாம் நம்ம இருதயத்துள்ள எண்ணங்கள் அப்படி தான் இருக்குது. நாம் ஒரு மன்னிக்காமல் இருந்தோம்னா அந்த இருதயத்தோடு தான் நம்ம இருக்கிறோம். நம்மளால் மன்னிக்க முடியாதுன்னு நினைக்கிறோம். நம்மளால முடியாது, உண்மைதான். ஆனால் தேவன் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் நமக்கு. அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நமக்கு ஒரு தைரியம் உண்டாயிருக்கிறது. ஆண்டவரே, நாம் உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நீர் எங்களுக்கு உண்டு பண்ணியிருக்கிறீர். உங்களுடைய கிருபாசன தண்ணில் நாங்கள் வருகிறோம் அப்படின்னு நாம் வந்தால் போதும். நாம் மனம் திரும்பி வந்தால் போதும். தேவன் நம்முடைய பாவங்களை நீ எண்ணாமல் இருப்பார். நாம் என்ன பண்ணுறோன்னா, நாம் வர மாட்டிக்கிறோம். நம்முடைய சுயநிதியிலே நம்ம நிற்கிறோம். நம்முடைய பெருமை நிமித்தம் தான் அது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அப்படி வந்தால் நம்ம மனைவியில் கணவனுக்கோ ஏதோ பிரச்சனை அப்படின்னா மனைவி என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிறோம். நம்ம போய் மன்னிப்பு கேட்டால், என்னை மன்னிச்சுக்கோன்னு சொன்னால், அது எப்படி நாம் போய் சொல்லலாம், நான் கணவனாச்சே அப்படின்னு நம்மை கொடுத்து பெருமையாக எண்ணுகிறோம். அப்படி இல்லை. தேவன் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த புதிய உடன்படிக்கைக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணிய தேவன் அவர். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்வ நிச்சயத்தோடும் சேரக்கடவும். நாம் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்வ நிச்சயத்தோடும் தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் ஒரு புறம்பை தள்ளுவதே இல்லை. நான் அநேக முறை இந்த வார்த்தையை சொல்கிறேன். தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பை தள்ளுவதே இல்லை. நான் மாத்திரம், ஆண்டவரே என் கண்கள் திறக்கட்டும், ஆண்டவரே நீ எனக்கு உண்டு பண்ணின இந்த புதிய ஜீவனமான மார்க்கத்தை நான் பார்க்கட்டும். எனக்கு நீ கொடுத்த அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட இந்த விசுவாசத்தினோடு பூர்ண நிச்சயத்தோடு அவர்கிட்ட வந்தால் போதும். தேவன் நமக்கு அந்த வழி கிடைக்கும். ஆண்டவர் அந்த வழியை திறந்து வச்சுட்டாரு. ஆனால் நாம் தான் இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறோம் அந்த வழியை. நாம் மாத்திரம் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு அவரிடத்தில் சேர்ந்தால் போதும். கிருபாசன தண்டையில் வந்தாலே போதும். அவர் நம்மை கரங்களை பிடித்து தூக்க வல்ல தேவன் அவர். கேள்வி ரொம்ப தான் எனக்கு உணர்வாக இருந்தது. நானும் அப்படி, ஆண்டவரே இந்த புதிய உடன்படிக்கை நீ கொடுத்த வாழ்க்கையை வாழ எனக்கு வேண்டிய கிருபைகளை தாரும் ஆண்டவரே. இது எங்களால் முடியாது, என்னால் முடியாது ஆண்டவரே.
உங்களுடைய கிருபாசனங்களை நாங்கள் வருகிறோம், எங்கள் கரங்குபிடித்து நீ நடத்துகிற தேவன் ஆண்டவரே அப்படின்னு அவர்கிட்ட சேர்வோம். நம்பிக்கை இருக்கிறேன். கேட்ட எல்லா வார்த்தைக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். யாரால் இந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் அப்படின்னு நான் பார்த்து ஏசாயா 41:24 இப்படி பக்தன் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களை குறித்து, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்கிறார் ஒரு காரியத்தை. இதோ நீங்கள் சூனியத்திலும் சூனியமாய் இருக்கிறீர்கள், உங்கள் செயல்கள் வெறுமையாக இருக்கிறது, உங்களை தெரிந்து கொள்கிறவன் அருவருப்பானவன். நாம் எப்படிப்பட்டவங்கன்றதை நாம் ஆழமாக உணர்ந்தால் மட்டும்தான். இன்னொரு வசனம் கூட எடுத்துக்கணும், இந்த வசனத்தையும் வச்சுங்க. ஏசாயா 64:6 நாங்கள் அனைவரும் தீட்டானவர்களை போல இருக்கிறோம், எங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. இப்படி ஆழமா ஆவியில உணர்ந்து எங்களோட நீதியும் அழுக்கான கந்த ஆண்டவரே அப்படின்னு யார் இது ஆவியில உணர்த்தப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்துக்குள்ள உள்ள போக முடியும். எல்லாருக்குள்ளேயும் போக முடியாது. ஏன்னா ஆண்டவர் இந்த பூமியில அவர் வாழ்ந்திருந்த நாட்கள்ல அவர் எல்லாரையும் நம்பி இணங்கவில்லை. அவர் யாரை நம்பி இணங்கி இந்த வாழ்க்கையை அவங்களுக்கு ஒப்பு கொடுப்பாருன்னா, வாசித்தேன் பிரதர் சகோதரில் வாசித்து கொண்டு இருக்க பார்த்து மத்தேயு 13 இயேசு கிறிஸ்து 2 ஓமானத்தை சொல்கிறாரு. சின்ன காரியம்தான், ஆனால் அதில் ரொம்ப எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. அந்த காரியத்தை நான் வாசிக்க பாரு. மத்தேயு 13 நம்ம அடிக்கடி கேட்குற காரியம்தான். 13 பார்த்தீங்கன்னா 44 நான் வாசிக்கிறேன். 43 வாசிக்கிறேன். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலையத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினாலே போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு அந்த நிலத்தை கொள்ளுவான். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா 46 அவன் விலை உயர்ந்த ஒரு முத்துவை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு அதை கொள்ளுகிறான். யாரால இந்த வாழ்க்கையை பெற முடியும் அப்படின்னா, இயேசு பிதா கிட்ட தன்னை எப்படி ஒப்பு கொடுத்தானா, எனக்குண்டானதை யாவும் உம்முடையது ஆண்டவரே. அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்குற நான் நிறைய காரியங்க என்னக்கவங்களையும் பார்க்குறேன், நம்ம வெளியிலேயே நான் பார்க்குறேன். எனக்குண்டானது யாவும் உம்முடையதுன்னு சொல்ல முடியுதான்னு கேட்டால் முடியல. நிறைய நேரத்தில் எப்படின்னு நான் சொல்ல போனால் நிறைய காரியம் சொல்லலாம். அதில் நான் ஒரு காரியம் எப்படி சொல்கிறேன்னா, மொபைல் நம்ம பார்க்குறோம், மொபைலை பயன்படுத்துகிறோம், எல்லாரும் பயன்படுத்துகிறோம். அந்த காரியத்தை நாம் ஒருத்தவங்க பார்க்க முடியுமா? நம்ம சபையில் எவ்வளோ வேலை செய்யலாம், நம்ம எவ்வளோ காரியம் செய்யலாம், எவ்வளோ காரியம் பண்ணலாம். ஒருத்தவங்களோட மொபைலை வாங்கி நான் பார்க்க முடியுமானா அது இதுக்காக சொல்லலை, அதை மறைச்சி கொள்கிறோமாண்ணா அப்படி சொல்கிறதுனா அதில் ஏதாவது தீட்டு இருக்கா, ஏதாவது ஒரு அசுசம் இருக்கா, அசுத்தி இருக்கா, அப்படி நம்ம பார்க்கணும். இன்றைக்கி வாலிபர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய காரியம் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க அப்பா அம்மா அதை பார்க்க முடியுமா? மூப்பர் பார்க்க முடியுமா? அதை நம்ம யோசிக்கணும். எல்லாவற்றையும் கொடுத்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறோம், எல்லாவற்றையும் பலிபீடத்தில் வச்ச மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம். அதனால தான் நம்மளோட வாழ்க்கையில் தேவனுடைய அக்கினி இறங்க மாட்டேது. அதனால தான் நம்ம போதுமான அளவுக்கு கனி கொடுக்க மாட்டோம். இலையை மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். இலையினால தேவன் திருப்தி அடைய மாட்டார். ஒருவேளை நான் சந்தோஷப்பட்டுக்கலாம், நான் ஏதோ மற்றவங்களுக்கு நிழலாக இருக்கிறேனே, கொஞ்சம் நிழல் கொடுக்குறேனே, இல்லை, யார் வேணாலும் செய்யலாம் அது. ஆனால் கனி, அது எப்போ நம்ம கனி கொடுப்போம்னா நம்மளை முழுசாக ஒப்பு கொடுக்க பார்த்து தான். முழுசா ஆண்டவரே என்னை சுத்தம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் கனி கொடுக்கும்படியா என்னை சுத்தம் பண்ணுங்க முழுசா.
எந்த ஒரு பகுதியிலும் அசுத்தமே இல்லாம முழுசாத்த யார் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறாருங்களோ, அந்தரங்க வாழ்க்கையில, வெளிப்புறமான வாழ்க்கையெல்லாம் நாம் இங்க வந்து செத்தவங்க போல நடிக்கலாம். ஆனா வீட்டில் போனால் நம்ம உயிரோடு எழுந்துருவோம் மாம்சத்துக்குண்டு. நம்ம எப்பொழுதும் செத்து வீட்டிலையும் வெளியிலையும் சபையிலையும் நாம் அங்கே எப்பொழுதும் எல்லாவற்றையும் விற்று செத்தவனை போல அப்படியே நாம் கிடந்துட்டோம்னா நிச்சயமா நம்மளால கனி கொடுக்க முடியும். நம்ம கனி கொடுக்கும்படியாக தான் தேவன் எல்லாவற்றையும் தந்தார். தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்தார், பரிசுத்த ஆவியை தந்தார், சபையை கொடுத்தார், அப்போஸ்தலரை கொடுத்தார், தீர்க்கதரிசிகளை கொடுத்தார், வேத வசனத்தை எழுதி கொடுத்தார். அவ்வப்போது நம்ம தவறும் பொழுது வழி இதுவே சொல்லுகிற சத்தத்தினால நம்ம நடத்தி வருகிற எதுக்கு? நமக்கு நாமே வந்து ஒரு வாழ்க்கை வாழணுங்க இல்லை, கனி கொடுக்க முடியாது. எல்லாரும் கனி கொடுக்கணும், எல்லார் மூலியமா தேவனுடைய நாம மகிமை பெறணும். ஒன்று மட்டும் நம்ம உணர்த்துக்கணும். இதை மட்டும் நான் சொல்லி நான் முடிச்சதேன். யோவான் 15 எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, சபையில் நம்ம 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, இதை மட்டும் நாம் எப்பொழுதுமே உணர்ந்துக்கிட்டோம்னா, யோவான் 15:5 நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இப்படி நம்ம ஆழமா யாருக்கு தேவன் தம்மை அவர் நம்பி இணங்குவார், யாருக்கு தன்னை வெளிப்படுத்துவார், யாரை கனி கொடு வைப்பார் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. அவங்க எதிர்காலம், அவங்களோட குடும்பம், அவங்களோட அதெல்லாம் வந்து அவங்களுக்கு இது பண்ணாங்க. அதை போய் அப்போ விசாரிச்சங்க கொண்டாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியல. அவங்களுடைய டிகினிட்டி, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று என்ன, அவங்க ஒரு குறைவுபடலாம், அவங்க இயேசு கிறிஸ்துவோடு கூட வந்து குறைவுபட்டு இருக்கலாம். ஆனால் அவங்க வாழ்க்கையோட எண்டை பார்த்து அப்படியே நான் ஆச்சரியப்பட்டுட்டேன். ஓடி ஒளிந்த பேதுரு தான் அவர் சாகும் பொழுது அவர் சிலுவையில் அறைக்க போனாங்க. அப்போ பேதுரு என்ன சொன்னார்னா, என் எஜமானனை போல நான் அறைய தகுதியானவன், என்னை தலைகீழாக அறைங்க அப்படின்னு அவர் தலைகீழாக சிலுவையில் அறைஞ்சாங்க. 12 அப்போஸ்தலர்கள் 11 பேர் ஓடி ஒளிஞ்சாங்க தான். அவங்களோட வாழ்க்கையில முடிவில் பார்த்தீங்கன்னா அவங்க மிகுந்த கனிகளை கொடுத்துட்டாங்க. பிதாவை அவங்க மகிமைப்படுத்திட்டாங்க. அப்படியா நம்மளை ஒப்பு கொடுப்போம், முழுசா ஒப்பு கொடுப்போம். அவர் தமக்குண்டு ஒரு சுற்று ரத்தத்தை கூட அவருக்காக வச்சுக்கல. நம்ம பைபிளில் வந்து கொஞ்சம் மறைமுகமாக சொல்லியிருக்கு. எப்படி சொல்லியிருக்குன்னா, அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டார்னா, அது எப்படி உண்மையாலுமே அதை படிக்க பார்த்து எப்படின்னா, நேக்குடா முழுமா அம்மனமா அவர் சிலுவையில் அறையப்பட்டார். நம்ம முழுசா கனி கொடுக்க முடியும். முழுசா அவர் ஒப்பு கொடுத்தார். நமக்குன்னு எதுவும் வச்சுக்க வேண்டாம். இது நான் இதை பண்ணணும், நான் படித்து இதாகணும், அதாகணும், இதை செய்யணும், வீடு வாங்கணும், எதை சம்பாதிக்கணும், அது எல்லாத்தையும் டோட்டலாக ஏற கட்டிடு. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் உங்கள் சுத்தம் நிறைவேறட்டும். ஆண்டவரே, எந்த நோக்கத்துக்காக இந்த சபையில் எங்களை நாட்டினீங்களோ, எந்த நோக்கத்துக்காக இந்த தோட்டத்தில் எங்களை வச்சிருக்கீங்களோ, அந்த நோக்கத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க ஆண்டவரே நம்ம கேட்போம். ஏதோ சபைக்கு வந்தோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டு போகணுமா நம்ம இருக்கக்கூடாது. என்னை தேடி வந்தார், என்னை குறித்து வெக்கப்படலை, அவருக்காக வாழ நம்ம வெக்கப்படவே கூடாது. அவருக்காக கனி கொடுக்க நம்ம வெக்கவே படக்கூடாது. அதற்காக தான் தேவன் நம்மளை அழைச்சார். நம்ம எல்லாரும் கனி கொடுக்கணும். தேவன் அப்படிப்பட்ட வாழ்க்கை எல்லாரும் கட்டளையிட நான் நம்பிக்கை விசுவாசிக்கிறேன். அநேக சகோதரர்கள் மூலமாய் நம் வார்த்தைகளை கேட்டோம். எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் எப்படி கேட்டிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இதயத்தின் இன்னுமே யோசனைகளை வகையறுத்திருக்கும். கணுக்களையும் ஊனையும் உருவ குத்தி எபிரேயர் 4 எழுதியிருக்கு. யோசனைகளாக வகையறுத்திருக்கும். உண்மையாகவே விசுவாசமாக இந்த காலையில் வந்திருந்த ஒவ்வொருவரும் நீங்கள் எப்படி உணர்ந்திருப்பீங்கன்னா, உணர்ந்திருக்கணும். அதான் சரி, ஆண்டவரே உமக்கு மறைவான ஒன்று இல்லை, ஒரு படைப்பும் இல்லை, எல்லாம் உடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாய் வெட்ட வெளிச்சமாய் இருக்குது ஆண்டவரே அப்படின்னு நாம் உணர்வடைந்திருந்தால், வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாக இயேசுவை நாம் கண்டிருப்போம்,
சகோதரர்கள் பேசினதில் நாம் இயேசுவை அந்த தேவகுமாரன் ஒருவர் இருக்கிறார் என்று நாம் நம்பிக்கை பெற்றிருக்கோம். நாம் நிர்வாணமும் அவலட்சணமாக இருக்கிறது என்பதை காணுகிறது, அது ஒரு காரியம். அதையும் தாண்டி எனக்காய் வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு ஏறிப்போன தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் இருக்கிறார் என்று அறிந்து, அது மாத்திரமல்ல, என்னுடைய பலவீனங்களை குறித்து, ஒருவேளை நம் பலவீனங்களை குறித்து கேட்டிருக்கலாம். என்னுடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடாத பிரதான ஆசிரியர் ஒருவர் அல்ல, என்னுடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கிற ஒருவர் இருக்கிறார். இப்போதும் அவர் எனக்கு பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் எனக்கு இருக்கிறபடியினால் நாம் இரக்கத்தை பெற ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும் தைரியமாக எப்போதும் கிருபாசனத்தில் சேர, எந்த கூட்டத்தில் எங்கே கேட்டாலும் சரி, எனக்கு இயேசு இருக்கிறார். வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு ஏறி போன தேவகுமாரனை இயேசு இருக்கிறார். என்னுடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கிற ஒருவர் இருக்கிறார். என்னுடைய பலவீனங்களை மட்டுமே உணர்ந்து கொண்டு போக நான் இங்கே வரல. நான் இவ்வளவு பலவீனன் என்று அறிந்து கொண்டு போகிறதுக்கு நான் வரல. உங்களுக்கு நோய் இப்படி இருக்குன்னு மட்டும் கேட்டுக்கொண்டு போக வரல. அதற்கான மருத்துவமும் சிகிச்சையும் ஆலோசனையும் பெற்றுக்கொள்ள கொடுக்கக்கூடிய வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு ஏறி போன தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு ஆசாரியர், எனக்கு பிரதான ஆசாரியர் ஒருவர் இருக்கு அப்படின்னார். தைரியமாய் கிருபாசனத்தை கொண்டனும் பிரியமானவள, இந்த காலையில் வார்த்தைகள் அப்படி கேட்டிருந்தால் எல்லாரும் ஆண்டவரை நம்ம இருதயத்தின் ஆழத்தந்து ஸ்தோத்திரிக்கலாம். ஒரு சில வார்த்தைகளை நாம் கொஞ்ச நேரம் வாசித்து மிக நாம் கடந்து போகலாம். மீகாவின் புஸ்தகம் அப்பமிக்க வந்திருக்கிறவர்கள், நேற்று ஒரு சகோதரன் ஜெபித்தார், நான் உபவாச ஜெபத்தில் நாம் அதுக்கு ஆயத்தமாய் அப்பமிக்க ஒரு பொறுப்புடனே கூட நாம் கூடி வரும். இல்லை என்றால் நாம் கூடி வருவது நமக்கு நன்மைக்கு எதுவாக இராது. மீகாவின் புஸ்தகம் எத்தனையோ முறை வாசித்த வசனம். மீகா சொல்லுகிற 6ஆம் வசனம் 6. எண்ணத்தை கொண்டு உம்முடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டு ஒரு வயது ஆட்டுக்குட்டியை கொண்டும் உம்முடைய சந்நிதியில் வர வேண்டுமோ? மிக 6:7 படிக்கிறேன். ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்கள் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்ப பிறப்பின் கனியையும் கொடுக்க வேண்டுமோ? வேண்டாம். அதுதான் நம்முடைய கேள்வி. நோ, வேண்டாம், கொடுக்க வேண்டாம். மனுஷனே, 8ஆம் வசனம், புல்லின் பூ கொப்பாக இருக்கிற மனுஷனே, புகையை போல இருக்கிற மனுஷனே, நாளைக்கு நடப்பது தெரியாத மனுஷனே, இதான் மனுஷனேன்னா. மனுஷனா அதான் அர்த்தம். புகை நீ, புல்லில் பூக்கிற பூ, வாடி போகிற நீ, நாளைக்கு நடப்பது என்னதுன்னு தெரியாத அற்ப ஜீவி நீ. மனுஷனே, நன்மை என்னதென்று என்று அவர் உனக்கு அறிவித்தது, அதை செய் போதும். அதை செய், அது போதும். இதை கொண்டு வரணுமா, அதை கொண்டு வரணும். மீகா நோ, வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். ஆண்டவருக்கு அது பிரியம் இல்லை. அவர் உனக்கு உன்னை சொல்லி இருக்கிறார், அதை செய். என்ன சொல்லியிருக்கிறார்? நியாயம் செய். என்ன சொல்கிறார்? நியாயம் செய். உன் கண் கண்டபடி ஒன்று செய்ய தீர்க்காத, நியாயம் செய். நம்முடைய ஆண்டவரை பற்றி ஏசாயா 42ஆம் அதிகாரத்தில் அவர் இலக்கரிக்காத ஆண்டவர். ஒரு சில மக்களுடைய வாழ்க்கையில், எல்லாரும் இல்லை, நிறைய பேர் அவரை டிஸப்பாயின்மெண்ட் பண்ணினவர்கள். நம்ம எல்லாம் ஒரு வகையில் அவரை பயங்கரமாய்
எரிச்சல் மூட்டினவர்கள், அவரை துக்கப்படுத்தினவர்கள், துன்பப்படுத்தினவர்கள் இப்பவும் கூட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிற சந்ததி இன்னைக்கும் கூட. ஆனாலும் அவர் ஒரு விஷயத்துக்காக அவர் காத்திருக்கிறார். 4 வசனம், நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியரும் இயேசுவை தான் நம்முடைய கண்கள் எல்லாரும் கவனிக்கணும். விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமா இயேசுவை தான் நம்முடைய கண்களில் நம்ம எப்பவும் பதிவு வைக்கணும். அவர் 4 வசனம், நாம் உற்று கவனிக்கிற, நாம் அறிக்கை பண்ணுகிற அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நியாயத்தை நிலைநாட்ட அவர் இருக்கிறார். நியாயம்னா நம் பட்சமாய் அவர் இருக்கத்தான் எப்போதுமே விரும்புகிறார். நமக்காக நியாயம் செய்தவர் அவர். நான் காலையில் ஒரு வார்த்தையை வாசித்தேன், 2 கொரிந்தியர் 5 நினைக்கிது, அப்படியே வச்சுக்கோங்க. 2 கொரிந்தியர் 5 ஞாபகத்துக்கு வரும்னு சொல்கிறேன். அதை காலையில் நான் வாசித்து அதிக உற்சாகமானது. தேவனோடு ஒப்புரவாகுங்கள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எல்லாரும் அப்பம் பக்கம் வந்திருக்கிற எல்லாரும் ஒரு சில வினாடிகளில் தேவனோடு நம்ம ஒப்புரவாகலாம். சொடக்கு போடுற நேரத்தில் தேவனோடு ஒப்புரவாகலாம், மனுஷனோடு ஒப்புரவாகலாம். ஏன் அப்படி நம்ம ஒப்புரவாகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் 21ஆம் வசனம், நானும் நீங்களும் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். இப்போ காலையில் நான் வாசிக்க போகிறபடி அப்படி எனக்கு ஒரு சிந்தனை வந்தார். ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், இப்படி எல்லா நீதிகளையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்குன்னு யார்கிட்ட சொன்னார்? யோவான் சொன்னார். அவர் எப்படி எழுதிக்குன்னா, பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். ஒரு பாவமும் செய்யாதவர் பாவிகளின் வரிசையில் நின்று, பாவிகள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோவான் ஸ்நானனாலே ஞான ஸ்நானம் பெறுகிற அந்த வரிசையில் நின்று நமக்கு நீதியாகும்படிக்கு எல்லா நீதியும் நிறைவேற்றினார். ஞான ஸ்நானத்தினாலே ஒரு மரணத்தை அடைந்தார், மனுஷனுடைய மகிமை இழந்தார், மனுஷனுடைய அபிப்பிராயங்களுக்கு மரித்தார், எல்லாவற்றுக்காயும் மரித்தார். பாவம் அறியாத அவர் நமக்காய் பாவமானார். அவர் அன்னைக்கும் மரித்தார். ஞான ஸ்நானத்தில் செத்தார் ஆண்டவர். இந்த ஜனங்கள் என்ன வேணாலும் நினைக்கணும் அப்படின்னு எனக்காக மரித்தார். பாவம் அறியாத அவர் அப்படி பாவியின் வரிசையில் நின்று பாவமானார். நாம் அப்படி விளங்குகிறோம். அவரை ஆழமாய் விளங்கி நாம் துக்கித்து துயரப்படுகிறோமா? வருஷங்கள் நமக்கு ஆனதுனால நமக்கு எதுவும் மேட்டிமை வந்து விட்டுதா? திருப்பி கொள்ளும் 42ஆம் அதிகாரம். எனக்கு அவர் எப்படி அவருடைய நீதி எனக்காக, என்னுடைய நீதி ஒன்றும் இல்லை. நான் எதையும் செய்துட்டுலாம் அவர்கிட்ட வரல. முழுக்க முழுக்க அவருடைய மரணத்தினால மட்டும்தான் நான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேன். அங்கீகரிக்கப்பட வேற வழியே இல்லை. தேவன் நம்மை அங்கீகரிக்கணும்னா ஒன்று கிறிஸ்துவின் மரணம் தான். அதை ஏற்றுக்கொண்டவர்களை மட்டும்தான் தேவன் அங்கீகரித்திருக்கிறார். மற்றபடி ஒருவரையும் தேவன் அங்கீகரித்ததில்லை, அங்கீகரிக்க மாட்டார். அது மட்டுமே வழி. அவர் ஏசாயா 42 அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்துவார். யாருடைய நியாயத்தை? நெறிந்த நாணல் போல் இருக்கிற மக்களுடைய நியாயம். தேவனுக்கென்று நம்ம பாடினமே, எதுதான் என் ஏக்கம் ஆண்டவரேன்னு சொல்ற. உண்மையாகவே அதுதான் என் ஆண்டவரே ஏக்கம். வேறு எனக்கு ஒரு ஏக்கம் இல்லை ஆண்டவர். அது உங்களுக்கு தெரியும். இங்கே ஒன்று நம்ம காட்ட வேணும், அது அவருக்கு தெரியும். அது ஏக்கம்னா அந்த ஏக்கத்துக்காக அவர்கள் எடுக்கிற எல்லா விசுவாச முயற்சிகள்லையும் ஏற்படுகிற போராட்டங்களில் நெறிந்து விழுகிறார்களே, அந்த நெறிந்த நாணலே அவர் முறிக்க மாட்டார்.
சும்மா சொந்த பந்தங்களுக்காக, மாமன் மச்சானுக்காக, அண்ணன் தம்பிக்காக, ஃபங்க்ஷனுக்காக முறிஞ்சு போகிற நாணல் அல்ல அது. என் இருதயத்தின் ஏக்கமெல்லாம் நீர்தானே என்று எதிர்த்து போராடுகிற விசுவாச போராட்டம் போராடுகிற நாணல். அது ஒருவேளை முறியலாம், அந்த கொடுங்காற்றில் அந்த நாணல் முறியலாம். ஆனால் அந்த நெறிந்த நாணலை நெறியலாம். அந்த நெறிந்த நாணலை அவர் முறிக்கிறார். சும்மா விளையாடுகிறவர்களுக்குங்க அல்ல, வருஷங்களாக விளையாடுகிறவர்களுக்கு அல்ல. இந்த கொடுங்காற்றில் எத்தனையோ பிரச்சனைகள், மாம்சம் வேற இருக்கு, ஆசை இச்சைகள் இருக்கு, பாவம் என்னை சுற்றி நெருக்கி நிற்கு, பாவம் நிற்குது. நானோ என்னை என் வாழ்க்கையில் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி ஓடட்டும் ஆண்டவரேன்னு ஓடுகிற ஓட்டத்தில் அந்த காற்றிலே அந்த திரி அணைகிறது, மங்கி எரியுது. இப்படி 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 ஆடி மங்குது. அழகாக எரிந்துக்கிட்டு இருந்த தீ இப்போ மங்கி எரியுது. அந்த திரியை அணைய மாட்டார். சும்மா இல்லை, நினச்ச நேரம் அணைச்சி வச்சுட்டு அப்புறம் எப்போமாவது சபைக்கு வந்த உடனே அப்படி பற்ற வச்சுக்கிட்டு இருக்கிற தீ இல்லை அது. புரியுதா நான் சொல்கிறது? அங்கே வீடுகளில் போய் புருஷன் மனைவி வியாபாரம் தொழில் எல்லாவற்றிலும் அணைச்சி அதை பையில் போட்டுட்டு அது எப்படியோ அப்புறம் சபைக்கு வந்தோடனே அப்படியே பற்ற வச்சுக்கிட்டு அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த திரியல்ல, அது ஆல்ரெடி அணைஞ்சது. ஆனால் விசுவாச போராட்டம் தனக்காய் ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காய் தைரியமாய் போராடுகிற இந்த காற்றிலே, எதிர்காற்றிலே, மனுஷர்கள் அலைவீச்சில், பொறாமைகளில், போட்டியில், எத்தனையோ எதிர்ப்புகள் மத்தியில் நம்முடைய மாம்சமே நமக்கு எதிரி, நானே எதிரி, வேற யார் வேணும்? அதன் மத்தியில் எரிய ஆசைப்பட்டு மங்கி எரியுது பாருங்க அந்த திரியை, அவர் அணைக்க மாட்டார். அப்படிப்பட்டவர்களுக்கு சபையில் என்னைக்கு நம்பிக்கை உண்டு. அப்படிப்பட்டவர்கள் இங்கே 20 பேர் உட்கார்ந்துருந்தா ஸ்தோத்திரம் அப்படிதான் சொல்றேன். நான் சும்மா சொல்கிறேன், நான் மனுஷன், எந்த மனுஷனும் பொய்யன். ஆனால் தேவன் நம்முடைய இருதயங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்க ஒவ்வொருத்தர் நீங்கள் ஃபிசிக்கலாக அல்லது விசுவாசமாக பார்த்தீங்கன்னா உங்களை பக்கத்தில் நின்று பேசிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. விசுவாசத்துக்கு அப்படி பாருங்கள், உங்கள்கிட்ட பக்கத்தில் நின்று உங்களை எல்லாம் உற்று உணர்ந்து பார்த்து எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய இருதயத்தின் நினைவு யோசனைகளை அறிவார். அந்த தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டாங்க. யாரு அப்படின்னு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அவங்க யாரு? மீகா புஸ்தகம், மீகாவை திருப்பிக்கும் 6ஆம் அதிகாரம். அவர்கள் நியாயம் செய்து, இந்த உலகத்தில் கோர்ட்டுகளில் கூட பல கட்ட விசாரணைகள் நடக்குங்க. பல கட்ட விசாரணைகள் நடக்கும். குற்றப்பத்திரிகை ஆயிரக்கணக்கான பக்கங்கள் தயாரிப்பாங்க. ஒரு நீதிபதி அழைக்கிறதே இல்லை. திரும்ப திரும்ப எதிரியும் வாதியும் கேட்டு 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 காரியங்களை கேட்டு கேட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி நம்முடைய தீர்ப்பில் தவறு இருக்கக்கூடாது, ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது, ஒரு குற்றவாளி தப்பிக்கக்கூடாது. அதான சட்டம், இந்திய சட்டம். அப்படின்னு பார்க்கிற இந்த உலகம். ஆனால் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் எவ்வளவு பெரிய நியாயாதிபதி, பட்சபாதம் இல்லாமல் நியாயந்திருக்கிற பிதாவாய் தொழுது கொள்ள வந்திருக்கிற நாம் ஒரு விஷயத்தை கேட்ட உடனே போய் சொல்லிடுறோம், பரப்பி விட்டுடுறோம், அவமானப்படுத்தி விட்டுடுறோம், பழி வாங்கி விட்டுடுறோம். தூட்டி திரிந்து விட்டுடுறோம், குற்றப்படுத்தி விட்டுடுறோம், குறை சொல்லி தெரிஞ்சிடுறோம். என்னிடத்திலே சொன்னவங்கள நான் சொல்கிறேன், பிரதர் உங்களை நான் போகிற இடத்துலலாம் உங்களையும் உங்கள் மனைவியும் குறை பேசி தூட்டி தெரிஞ்சிட்டேன் பிரதர், மன்னிச்சுங்க பிரதர். இப்போ என்ன செய்யறது? ஒரு உலகத்துக்கே இவ்வளவு நியாயம் இருக்குங்க. சபையில் இருக்கிற மக்கள் ஒரு விஷயத்தை கேட்டு விசாரித்து தெரிஞ்சு 4 பக்கமும் அதை விசாரித்து காரியங்களை சொல்லணுமெல்லாம் யோசிக்கிறது கிடையாது, நியாயம் செய்கிறது கிடையாது. உடனே கேட்டது இந்த காதில் கேட்டோடனே அந்த ஒன்று அடுத்தவங்களும் சொல்லிடுது, பரப்பி விட்டுரும்.
எவ்வளோ பெரிய தவறு. அப்பம் பக்கம் வந்திருக்கிறோம் நான் சபைக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவியாய் பார்க்கறது புறங்கூறுதல், கசப்பு, பொறாமை. நான் பார்த்தா சொல்றேன். ஒரு சிலர் முப்பர்களே கூட தவறு செய்திட முடியும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது ஒரு செய்தியை போய் சொன்னா உடனே அடுத்த மூப்பருக்கு மேலேயே ஆக்ரோஷம் வருது. யாரா ஒரு சகோதரி வந்து சொல்லிட்டா, அம்மா ஆத்திரம். ஒரு சகோதரன் வந்து சொல்லிட்டா, உங்கள் புருஷன்கிட்ட கேட்போம் பொருங்க. உடனே புருஷன்கிட்ட ஆத்திரப்படலாமா? வரட்டும், அவர் வரட்டும், போயிட்டு வாங்க, அவரை அழைச்சிட்டு வாங்க. சொல்லணுமா வேணாமா? வரட்டும். நீங்கள் என் உடன் மூப்பரை சொல்கிறீங்க, அவர் வரட்டும், அவர்கிட்ட கேட்போம் அப்படின்லாம் இருக்கணும். உடனே ஒரு தீர்ப்பிடுகிறவர்களாய் நான் மாறலாமா? நியாயம் செய்யணுமா வேணாம்? எல்லாத்துக்கும் இந்த உலகமே அவ்வளவு நியாயம் செய்யுது. ஒரு தப்பு நியாயத்தீர்ப்பில் தப்பு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக திரும்ப திரும்ப விசாரிக்கிறார். என்னங்க 10 வருஷமாக கேஸ் நடக்குது, நம்ம தானே அழுத்துக்கிறோம். செத்து போயிட்டாங்க, 10 வருஷத்துக்கு பிறகு 20 வருஷத்துக்கு பிறகு கேஸ் முடியுதுன்னு சொல்ல நமக்கு அலுப்பாக இருக்குது. அது சோலேட். ஆனாலும் ஏன் அவங்க அப்படி இருக்கிறாங்க? ஒரு விஷயத்தை தீர ஒரு விசாரிக்கிறாங்களா இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய வருஷங்களுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டது சொல்கிறேன். நம்முடைய சபைகளில் ஒன்று, நம்ம மூப்பருடைய பிள்ளைகளும் அதில் இருக்கிறாங்க. நம்முடைய சபையில் வேற சபையில் அங்கே அவர்கள் சாயங்காலம் கொசுகடி, அந்த நேரத்தில் பல வாலிபர்கள் சேர்ந்து குனிஞ்சி கொஞ்சம் தீ போட்டு, தீ இல்லை என்னது மஸ்கிட்டோ, கொசுவத்தி கொளுத்தி அப்படியே வச்சு அங்கே கொசு கொடிக்காமல் இருக்கிறதுக்காக எல்லாரும் அப்படி குனிஞ்சு உட்காந்துருக்காங்க. அதை ஒரு சபையில் இருக்கிற ஒரு சகோதரியினுடைய மகன் பொடியும் போய் பார்க்குறான். பார்த்த உடனே அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறான், எம்மா இந்த மாதிரி அங்கே சிகரெட்டு பிடிக்கிறாங்க அங்கிள் பிரதர்ஸ். இவங்க என்ன செஞ்சுருக்கணும்? எல்லாத்தையும் சொல்லிட்டான். சிகரெட்டு பிடிக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு மூப்பருடைய மகனும் இருக்கிறார். அப்போ அவர் கேள்விப்பட்டு அவருடைய மகனை கூப்பிட்டு கேட்குறார், என்ன தம்பி நடந்துச்சு? எப்போ நாங்கள் கொசு ஊற்றி கொளுத்தி கொசுவுக்காக இப்படி போக, இதுதானா? எதையும் தீர விசாரிக்கிறது இல்லை, எதையும் 2 பக்கமும் கேட்கறது இல்லை. பி கேர்ஃபுல், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வேற என்ன கேட்குறாரு நினைக்கிறீங்க ஆண்டவர்? இங்கே வந்து தனிமையின் பாதையில், நீ தனிமையின் பாதையிலே தான் இருக்கணும். அப்படியா? யோசித்து பாருங்க. எதையும் ஒரு காதலை உடனே நாம் அப்படியே பரப்பி விட்டுறது சொல்றது. கண்ணு கண்டபடி காது கேட்டபடி உடனே செய்து. நம்முடைய ஆண்டவரை விட்டு பார்த்தால் அவரை பற்றி என்ன எழுதியிருக்கு? அவர் எங்கே எழுதியிருக்கு? ஏசாயா 11 நடந்துருச்சு. அப்பம் பக்கம் வந்திருக்கிறோம். இந்த விஷயத்தில் கொஞ்சம் சீரியஸாக இனியும் அவரை பற்றி என்ன எழுதியிருக்கு? நான் இப்போ காலையில் உட்காந்து வாசித்தேன். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனை. கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன? நரகத்தில் தள்ளிடுவாங்கன்ற பயமா? என்ன நரகத்தில் போட்டுருவாங்கன்னு ஆண்டவர் இயேசு பயந்தாரா பிதாவுக்கு? இங்கே நரக பயத்துக்காக பயப்படுற உட்காந்துருக்கோமா? பேர் அன்புக்கு பயப்படுறவள் இல்லையா? நம்ம கேட்டோமே, இவர்கள் என் சகோதரன் என்று சொல்ல வெக்கப்படலையே நீங்கள் ஆண்டவரே. அந்த பயம் இருக்கா நமக்கு? என்ன சகோதரன்னு சொல்ல நீங்க வெக்கப்படலையே ஆண்டவரே அப்படின்ற ஒரு பயம் இருக்கா? தெய்வ பயம், அந்த அன்பு பயம். அது நரக பயம் இல்லை. எப்படி எழுதியிருக்கு? அப்படி ஒரு அன்பு, அப்படி தேவன் மேல் இப்படி கிடந்தன, எங்கேயோ கிடந்த நரகத்துக்கு தான், நரகாக்கினைக்கு தான் நான் பார்த்துறேன். எனக்கு வேற ஒரு யோக்கியமும் கிடையாது. இப்ப சபை கூட்டிக்கிட்டு இருக்கோமே, இப்போ ஆண்டவர் வந்தா நம்ம யாரும் தப்பிப்போம்னு நினைக்கிறீங்களா? நோ, ஒருத்தரும் தப்பிக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? நம்ம யாரும் இயேசுவை போல மாறல. ஆனால் அவர் இப்போ வரல. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்படலைன்னு அவருக்கும் தெரியும். அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அகங்காரம் கொள்ளக்கூடாது.
தெய்வ பயத்தோட அவர் என்ன செய்கிறார்னா, தமது கண் கண்டபடி கண் கண்டா அதுக்கு உடனே புருஷன் முன்னாடி 2 பேரும் காது கண்ணெல்லாம் வச்சு ஒரு உருவம் உண்டாக்கி அதை குசு குசுன்னு பேசி நீங்களே உங்களோடய அழிஞ்சு போனால் கூட பரவாயில்ல, அதை அப்படியே அங்கேயும் இங்கேயும் கசிய விட்டு அப்புறம் எப்படி அதை எடுக்கிறது? காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமல். உன்னை கேட்டமா? சிலர்லாம் ரொம்ப இங்கே தான் உட்காந்துருக்காங்க சகோதரி, யாரோ பேசுறதெல்லாம் காதில் அருமை அப்படியே கேட்டுட்டு இங்கே தான் உட்காந்த மாதிரி இருக்காரு பிரதர். ஆனால் யார் என்ன பேசுகிறா, என்ன நடக்கிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னா கண்ணும் காதும் அப்படியே இருக்கு, தீர்ப்பிடுகிறது. நாம் என்ன பலியும் வேண்டாம் சகோதர ஆண்டவருக்கு. அவருக்கு ஒரே ஒரு பலி, நியாயம் செய்யாது போதும். பொறுமையாக இந்த உலகத்தானே இவ்வளவோ யோசிக்கிற ஒரு விஷயத்தை தீர்ப்பிடுகிறது இருக்கு. சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வர, சட்டுன்னு ஒரு யோசனைகளை பிறப்பிக்கிற, நானும் தவறு செய்தோம், ஓம் பலியும் நீ என்ன செய்தாலும் எனக்கு பிரியமில்லை, இதெல்லாம் எனக்கு பிரியமா? முதல்ல நியாயம் செய். நெறிந்த நாணல் எதுன்னு பாரு, மங்கி எரிகிற திரி எதுன்னு உனக்கு தெரியுதா? அதை அணைக்காத, அதை முறிக்காத. தெரியுதா நமக்கு? இயேசுவை நம்ம பார்த்தா அதெல்லாம் புரியணும். நம்ம ஆண்டவரை விட்டு பார்த்தா கவரி தெரியும். நமக்கு இல்லைன்னா எல்லாம் தடால் அடிதான். இயேசுவை விட்டு கவனித்தால் நமக்கு எல்லாம் புரியும். எது பாவம், எது நீதி. 2 பேர் பேசட்டுமே, 4 பேர் பேசட்டுமே, எங்கே பாவம் இருக்குது, எங்கே சூது இருக்குது, எங்கே கபடு இருக்குது. அப்படி நாம் தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகள்னா எல்லாம் காசு இல்லாதவர்கள் எடுக்கக்கூடாது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள், இருதயத்தில் நொறுங்குண்டவர்கள். ஆண்டவரே, நான் கண் கண்டபடி காது கேட்டபடியெல்லாம் ஒன்றுமே செய்யப்படும். என் கண் போய் என்ன எழுதியிருக்கு சொல்லுவாங்க உலகத்தில் ஒரு பழமொழி, கண்ணால் காண்பதும் என்ன, இது உலக பழமொழி. இது சபையில் இருக்கவங்களுக்கே புரியலைன்னா எப்படி? இதெல்லாம் சபையில் இருக்கவங்களுக்கு புரியணுமா? நம்ம இயேசுவை பின்பற்றுகிறோம்னா அவரை போல் அவர் என்ன சொல்கிறார்? நியாயம் செய்யும் போல. நியாயம் என்னன்னு பாரு. கண்ணு கண்டா காது கேட்டபடியெல்லாம் யோசித்து தீர்ப்பிடாத. உன் பலி எனக்கு என்னத்துக்கு? இதான் நான் கேட்குறேன். ஏழைகள்னா ஆவியில் எளிமையுள்ளவர்கள், இருதயத்தில் நொறுங்குண்டவர்கள், இந்த வாழ்க்கை வாழ ஆசைப்படுகிறோம். நம்ம கேட்டமல்ல, கையும் களவுமாக பிடிபட்டாலும் இப்படி தொடச்சிட்டு பதில் பேசுகிறவர்கள், திரும்ப தங்களை நியாயப்படுத்த பார்க்கிறவர்கள். அதெல்லாம் தேவனுடைய கையில் இருக்க நமக்கு பொறுப்பு இல்லை, அவர் பார்த்துக்கொள்வார். யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, ரொம்ப யதார்த்தம் ஆண்டவர். நேற்று ஒரு மெசேஜ் கேட்டேன். கையங்கிழமை எத்தனையோ முறை கேட்டிருக்கிறோம். எத்தனையோ முறை கேட்டது தான் எப்பவும் சொல்கிறேன். கையங்கிழமை விபசார சிறி பிடிக்கப்பட்டுட்டாள். அவளை கல்லெறிஞ்சு கொல்லணும். ஆண்டவரிடத்தில் வந்தாங்க. ஆண்டவர் அப்படியே அதில் ஒன்றும் பேசலை. பிதாவே, நான் இப்போ என்ன சொல்லணும்? இவள் கல்லெறிஞ்சு கொள்ளணும்னா இவங்களும் கல்லெறிஞ்சு கொள்ளணும். அந்த செய்தியில் அப்படி இல்லை, நான் எனக்கு கிடைச்சது. இவள் கல்லெறிஞ்சு கொண்டனா இவளோட உபசாரம் செய்தவளும் கல்லெறிஞ்சு கொள்ளணும். நான் என்ன பேசுறது பிதாவே? சட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க பிதா. இவளோட உபசாரம் செய்யாதவங்க யாராவது இருந்தால் கையில் நீங்கள், அல்லது இவளை மாதிரி உபசாரம் செய்யாதவங்க யாராவது இருந்தால் கல்லெறியுங்கள். எல்லோரும் கல்லை போட்டுட்டு, எப்படிப்பட்ட பதில்? நான் கேட்டபோது அப்படிப்பட்ட பதில் வேணும் ஆண்டவர். எனக்கு நறுக்குன்னு இருக்கணும் பதில்.
நறுக்குன்னு பதில். அப்படியே எல்லாம் கல்லை போட்டுட்டு போகணும். ஆக்கினை கூட போகணும். இவ்வளோ ஆக்கினை தீர்க்கப்படாமல் நான் உன்னை ஆக்கினை தீர்க்கவில்லைன்னு சொன்னார். அப்போ நாம் சபையில் இருக்கிற நாம் யதார்த்தத்தின்படி சிறுமையானவர்களே. யாரு? சிறுமையானவர்கள். வாழ தெரியாமல் இருக்கலாம், ஞானம் இல்லாமல் இருக்கலாம், சூழ்நிலைகளில் தடுமாறும், அது வேற விஷயம். சிறுமையான ஜனம் பொய் பேச மறுக்குது, அதனால் நஷ்டமடையுது. புறங்கூற மறுக்குது, அதனாலே சொந்த பந்தம் மறுக்குது, எதிர்க்குது. ஒரு பாவம் செய்ய வெறுக்குது, அதனாலேயே சொந்த பந்தங்கள் எல்லாராலும் பாதிக்கப்படுது. சிறுமையான ஜனம் உடைந்து நொறுங்கி நீதி நிமித்தம், அவருடைய நாமத்தை நிமித்தம், சத்திய நிமித்தம் துன்பப்படுகிற ஒரு ஜனம், சிறுமையான ஜனம். அந்த ஜனத்தினுடைய அப்படிப்பட்ட ஜனத்தினுடைய நியாயத்தை அவர் பூமியில் நியாயம் செய்து பூமியை அப்படி நடத்துகிற ஆண்டவர். நம்ம அப்படி இருக்கணும், பொறுப்பாக இருக்கணும் நம்ம எல்லாரும். ஒரு சிலர் நீங்கள் செய்கிற அவசரமும் சொல்கிற அவசரமும், நீங்கள் அந்த சின்ன அற்பமான ஒரு சகோதரி தான் எனக்கு என்னமோ சொன்னாங்க, எச்சு துப்புனா காஞ்சி போகும், அது ஒன்றும் பிரச்சனை, அதையே நம்ம பெருசாக எடுத்துறது. பெரிய விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. எச்சு துப்புனா காஞ்சி போகிற விஷயத்தை போய் பெருசுபடுத்துகிறவர்கள். ஒட்டகத்தை முழுங்கிட்டு அந்த கொசுவை வடிகட்டிக்கிட்டு இருக்கிற பரிசைய கூட்டம். பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் சின்ன கொசுவை யாராவது முழுங்கிட்டாங்கன்னா அதை வடிகட்டி அதை பெருசுபடுத்தி அதை காரியங்களை சீரியஸாக எடுத்துக்கொண்டு நாம் யோசிக்கிறது. நாம் தப்பிக்க முடியாதுன்னு தான் சொன்னாங்க ஆண்டவர். பிறரை குற்றவாளிகாய் தீர்க்கிறவர்களே, நீங்கள் தப்பிக்க முடியாது. எந்த விஷயத்தையும் போது யோசிப்போம். ஒரு விஷயத்தை கேள்விப்படலாம், கண்ணால் பார்க்கலாம், போக வந்ததுன்னு பார்த்தோம்ல, அது மாதிரி. அவசரத்துக்கு ஒரு தேவைக்கு ஒரு பாரில் போய் சில்லறை மாற்றிட்டு கூட இறங்கலாம். கண்ணில் தானே கண்டோம், அப்படியே சொல்லி விட்டுறதா? பிரதர் குடிச்சிட்டு வர்றார், அவர் தானே, அப்புறம் வழுக்கிறது, அவர் மாதிரி இருந்தது. அப்போ ஏன் அவர்னு முத சொன்னேன்? என்ன விசாரிப்போமே, கேட்போமே. பார்த்தாங்க பிரதர், கேட்டான்னா சொல்ல போகிறாங்க. இல்லை பார்த்து அவசரமாக சில்லறை இல்லை, வேறு வழியே இல்லை, அங்கே தான் நிறையா சில்லறை கிடக்கும், பணம் குட்டி கிடக்கிற இடம் மாற்றினேன் சொல்ல போகிறாங்க. நம்ம அப்பமுக்கு வந்திருக்கிறோம். நம்ம என்ன பலி செலுத்த வந்திருக்கோம் இங்கே? நம்ம அப்படி நியாயம் செய்ய வேண்டாமா? ஒரு தம்பி, எனக்கு நிறைய வருஷங்கள் முன்னாடி சொல்லியிருக்கேன் நான், இங்கே ஒரு தம்பி, அவங்க அங்கிள் மாமா வீட்டுக்கு வந்திருக்கான். அந்த போது உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறான். நிறையா மாமாவை பற்றி பல விதங்களில் போகிற இடமெல்லாம் தூத்தி தெரிஞ்ச பையன். அவங்க மாமா வீட்டுக்கு வந்து உட்காந்து டீ சாப்பிட்டுருக்காங்க. 2 பேரும் டீ எல்லாம் கூட பிஸ்கட்டெல்லாம் சாப்பிட்டான். அப்போ அந்த தம்பி அவனை புத்தி வர வைக்கணுங்கிறதுக்காக ஒரு தலையணையில் இருக்கிற பஞ்செல்லாம் எடுத்து இதெல்லாம் கொஞ்சம் வெளியே கொண்டு காய வச்சுருந்தது. இதெல்லாம் வெளியில் கொண்டு போய் காய வச்சுட்டு வா அப்படின்னு காப்பி சாப்பிட்டு நிறைய பேசிக்கிட்டே இருந்துட்டு, அப்புறமா கொஞ்சம் நேரம் காஞ்ச பிறகு அந்த பஞ்செல்லாம் போய் எடுத்துகிட்டு வாயாப்பான்னு சொன்னாங்க. அங்கே போனால் என்ன இருக்குது? எல்லாம் காற்றுல பறந்துட்டேன். உட்காரு. இப்போ நீ சொன்னதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியுமா? திரும்ப நீ தூட்டி திரிஞ்சு இப்படி பறக்க விட்டு இல்லை, பொய் பேசி பொய்யை அப்படியே முழுங்கிட்டு பிறருக்கு தலை குனிவும் அவமானத்தை உண்டு பண்ணுறது உங்களுக்கு செஞ்சது அப்படி உங்களுக்கு தோணலை? நற்பெயர்களை கெடுக்கிறது, பிள்ளைகளுக்கு நற்பெயரை கெடுக்கிறது, குடும்பங்களுக்கு நற்பெயர்களை கெடுக்கிறது. உலகத்தானே அப்படி யோசிக்கிறது இல்லை. இன்னைக்கு போனால் நாளைக்கு தீர்ப்பு, அப்படியே தீர்ப்பு. உக்காந்து யோசித்து கேட்டு 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 சொல்லு எல்லாத்தையும் நோட் பண்ணி இதில் எதை அவன் செய்யலை, எதையுமே செய்ய, இது என்ன அது என்ன, இவ்வளவு தீர விசாரித்து
தீர்ப்பிடுகிற இந்த உலக நீதிபதிகளே நாம் அந்த நீதிபதிக்கு பிள்ளைகள்னு சொல்கிறோம். நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவங்கன்னு சொல்கிறோம். அப்பம் பக்கம் வந்திருக்கிறோம். இருதயத்தில் கசப்பு, பொறாமை கூடாது. பொறாமை எந்த வகையில் பொறாமையும் கூடாது. அது நம்மளை அழிக்கும். நம்ம தான் சிந்திச்சு பார்க்கணும், பொறாமை இருக்கான்னு நம்மளை பார்க்கணும். என்ன வகையில் பொறாமை இருக்கு? ஒருவருக்கு ஒரு வரம் இருக்கலாம், கிருபை இருக்கலாம், அது நம்மளை பொறாமைப்படுத்துதான். வேதத்தில் 2 இடத்துல எழுதியிருக்கு, நியாயம் இல்லாமல் கோபிச்ச 2 பேர். ஆண்டவர் தான் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுவன் எரிநரகத்துக்கு பாத்திரன். நியாயம் இல்லாமலே கோபித்த 2 பேர். ஒன்று காயின். என்ன நியாயம்? ஆபேலை அவன் கோபித்ததுக்கு என்ன நியாயம்? ஏதாவது நியாயம் உண்டா? நோ. சவுல் தாவீதை பகைச்சதுக்கு என்ன நியாயம் உண்டு? ஒன்றும் கிடையாது. ஏதாவது நியாயம் இருக்க வேண்டாமா? நம்ம ஒரு விஷயத்துக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? சொல்ல நாம் எல்லாத்துக்கும் நியாயம் சொல்லுகிற ஆள். ஆனால் நான் என்ன இப்போ சொல்கிறேன்னா, நம்ம எல்லாரும் பண்ணுறதுக்கு ஒரு நியாயம் வேணாம். என்ன நியாயம்? காயின் உன் சகோதரனை ஆபேலை நீ பகைச்சதுக்கு ஒரு நியாயம் இல்லை. சவுலே தாவீதை நீ பகைச்சதுக்கு என்ன நியாயம்? ஒரு நியாயம் இல்லை. நியாயம் இல்லாமல் கோய்து கொள்கிறது யாருன்னா, தங்கள் பாவங்களை மறைக்கிறவர்கள். தன்னுடைய பாவங்களை மறைத்து கொள்ளுவர்கள் மட்டும்தாங்க கோவிச்சுக்கிட்டு புறம் பேசிக்கிட்டு குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறவர்கள், பொறாமைக்காரர்கள். நம்மிடத்தில் அப்படி இருக்கக்கூடாதுங்க. தயவுசெய்து அப்பம் பக்கம் வந்திருக்கிறோம். நான் அப்படி தாங்க நேற்று உணர்த்தப்பட்டேன். நமக்கு ஒரு நியாயமெல்லாம் வேணும். சரி, நம்மளே நம்ம நியாயம் தருக்கணும். வேதம் என்ன சொல்லுது அதை மட்டும் வாசித்து நம்ம அப்பம் பக்கம் போகலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். எத்தனையோ சம்பவங்களை நான் இத்தனை ஆண்டு காலம் பார்த்துருக்கிறேன். அப்பாவிகள், உண்மையில அப்பாவிகள், சிலருடைய துர்ப்புத்தியினால், துர்ச்செய்தியினால் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்கிறத நம்ப வேண்டியிருக்கு. நம்ப வேண்டியிருக்கு. வேறு என்ன செய்யுது? சொல்லுங்க. அப்படிப்பட்டவங்க நம்பி தான் ஆகணும். தீர விசாரிக்க நேரம் இல்லை. ஒரு முகமே இருந்துச்சு, அப்போ அப்படி தான் இருந்துருப்பார். தீர்ப்பை போடு, அவனை தீர்ப்பு போடு. அவர் ப்ரௌடான ஆள். தீர்ப்பை போடு. இதயம் இருக்குது. இந்த காலையில் யோசித்து ஒரு பாட்டு இங்கே போட்டாங்க சபையில். அப்போ என் ஒய்ஃபு நானும் என்ன பாட்டோ கிருபாகரன் பாடுனேன் நேற்று. என்ன பாட்டு? கிருபாகரன் வந்திருக்காரா? இல்லைன்னா பரவாயில்ல. என்ன பாட்டு? இன்னும் நல்ல பாட்டு, ஒரு நல்ல பாட்டு. என்ன? சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்துவார். அந்த பாட்டு எனக்கு பிடிக்குது. அதனோட ஒரு சில அடிகள் நல்லா இருக்கு. ஆனால் நான் பாடலை. ஏன் பாடலைன்னா, நான் ஓப்பனாக சொல்கிறேன், அதில் பாடினவங்கள்லாம் நான் நியாயந்திருக்கிறேன், பாடினவங்களாம் நிதானிக்கிறேன். காலையில் என் ஒய்ஃபு நான் 9:45 இருக்கும். அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. பாடினவங்க எப்படி நொறுங்கி உடைந்தும் இருந்திருக்கலாம். நமக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு மனுஷனுடைய இதயம் உனக்கு தெரியாது. நீ கோட்டை பார்க்குற, சூட்டை பார்க்குற, அவங்களோட வசதியை பார்க்குற, அதை பார்க்குற, இதை பார்க்குற. ஒரு தீர்ப்புக்கு நீ வரக்கூடாது. அப்படி தேவன் மனுஷனுடைய இருதயத்தை பாருங்க. நீ முகத்தை பார்க்குறவன். அந்த லிமிட்டு உனக்கு இருக்கணும். மரியாதை அப்படி தான் நீ நடக்கணும். நீ மனுஷன், நீ புல்லு, நீ புகை, நீ வாடி போகிறவன், இன்னைக்கு இருந்து நாளைக்கு இல்லாமல் போகிறவன். நீ நியாயம் செய்கிறதுல கவனமாக இரு. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம்.
என்னுடைய மைத்துனர் வந்திருக்கிறார் சார்லஸ். சொல்கிறேன், சொல்லாமல் தோணுது. எல்லாரும் எத்தனையோ அக்கா அக்கா தங்கச்சி 5, அண்ணன் தம்பி 7 பேர் தானே, 7 பேர். ஒரு சில எல்லா மனுஷர்கள் பாவிகள், நாம் பல பிணக்குகள், சில மனஸ்தாபங்கள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வந்திருக்கு. அவைகளெல்லாம் ஒன்று சேர்த்து எல்லோரும் நல்லா ஒன்றா இருக்கணும், அன்பாக இருக்கணும், மன விட்டு பேசணும் அப்படின்னு ஒரு கெட்டுகெதர் மாதிரி உங்கள் வீட்டில் ஒப்பம் பிரதர் நேற்று வந்தார். வந்து எல்லாரையும் சேர்க்க பிரயாசப்பட்டு எல்லோரும் மனம் திறந்து பேசி என்னத்தை வாரிக்கிட்டு போக போகிறோம் அப்படின்னு ஆயிரக்கணக்கான பணங்களை செலவு செய்யும். அவருடைய நான் அப்படி தான் ஜெபிக்கிறேன். அவருடைய அன்புள்ள பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். நான் கஷ்டப்படுதல் இல்லை, எனக்கு ஒருத்தரோடு ஒரு மனஸ்தாபம் இல்லை. இத்தனை பிள்ளைகள், 2 மைத்துனர், இத்தனை பேருக்கு எனக்கு ஒருவரோடு ஒரு மனஸ்தாபம் இல்லை. பட் மனஸ்தாபமுடைய ஒரு சிலர் இருக்கிறாங்கன்னு உணர்ந்து அதை நம்ம சரி செய்வோம். ஆயிரக்கணக்கான பணங்களை செலவு செய்து ஒரு அப்படியே காரியங்களை யோசித்தேன். அதில் நான் அப்போ யோசித்தேன், எத்தனை பேர் நியாயமில்லாமல் கோவிச்சுக்கணும், எத்தனை பேர் புரியாமலே நியாயத்திருப்போம், தப்பாகவே விளங்கி கொண்டு அன்பை கெடுக்கிறோம், உறவுகளை கெடுக்கிறோம், கேட்டதை வச்சுக்கிட்டு தீர்ப்பிடுகிறோம். 4 சோத்துக்குள்ளே வாழுகிற நாமே யாரோ ஒருத்தர் சொல்கிறத கேட்டு, அவங்க சொன்னதை இவங்க சொன்னதை கேட்டு எத்தனை பேருக்கு தீர்ப்பிடுகிறோம். எத்தனையோ முயற்சிகளை செய்தார், ஒரு 90% சக்ஸஸ் ஆகிடுது. அல்லேலூயா. இன்னும் முயற்சிப்போம்னு நம்பிக்கையாக சொன்னார். சொன்னபோது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இன்னும் முயற்சிப்போம். நாங்களும் சொன்னோம், இன்னும் எல்லா மனஸ்தாபங்களும் போட்டோம், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ஆண்டவர் அறியணும், நான் மனஸ்தாபம் இல்லாமல் எல்லாரும் அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி எல்லோரும் அப்படி நாம் இருக்கணும். அவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்காங்க எல்லோரும். ஸோ குடும்பங்கள்னால் ஒரு சில முன்ன பின்ன வரலாம். நான் சொல்கிறேன் யதார்த்தம், இதெல்லாம் ஒளிமறைவெல்லாம் ஒன்றும் இல்லை. தப்பாக புரிஞ்சுக்கலாம், அக்காவை தங்கச்சியை தப்பாக கேட்கலாம், தப்பாக புரிஞ்சுக்கலாம். ஒருவருடைய முகத்தை பார்த்துக்க என்கிட்ட பேசாமல் போச்சு, முறைச்சிக்கிட்டு போச்சு, அங்கே பார்த்துக்கிட்டு திரும்பிக்கிட்டு போச்சு, பேசலை, வாங்கன்னு கூப்பிட்டேன் என்னை கேட்கலை, கல்யாணத்தில் பார்த்தேன் என்னை பார்த்து சிரிக்கலை. சின்ன விஷயம் போதும் சோறு திங்காமல் போகிறதுக்கு. ஒரு உலக ரீதியாகவே சொல்கிறேன், உண்மையாகவே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. அதில் சில காரியங்களில் கலந்து கொள்ள முடியலனாலும் பெரிய எஃபர்ட்டு தான் என் மைத்தனில் எடுத்துக்கொண்டு ப்ரைஸ் எல்லாம். ஆனால் அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் நிச்சயமாகவே. நம்ம எவ்வளோ சிரத்தை எடுக்கிறோம். சபையில் நித்தியத்தில் இருக்கோம்னு சொல்கிறோம். இப்போ என்னமா சொன்னோம், என்ன அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் இங்கே அசைஞ்சு போகிறோம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிற நாம் கேட்ட உடனே அசைஞ்சு போகிறோம், அதிர்ச்சி அடைகிறோம், கேட்டதை போய் சொல்கிறோம், பொய் சொல்லுகிறோம், பிரித்து விடுகிறோம், பிராண சிநேகிதனையும் பிரிக்கிறோம், கேட்டதை சொல்லுகிறோம், பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறோம். இதெல்லாம் எப்படி? அமைதியாக இருந்து சேர்த்துடணும். நம்ம சொல்லலைன்னா ஒன்றும் கூட்டி முடிவு போகுது. அவர் இருக்கார் பார்த்துக்க. என்ன நம்ம தான் இது சொல்லுவாங்கள்ல, நம்ம ஒரு வாழெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்களே, சைனா சொல்லுவாங்க, ஒரு பெரிய பெரிய சாமுராய். நாமல்ல சமுராய், நாம சும்மா வெத்து சாம்பார். நாமல்ல சாமுராய். கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் அரசாளுகிறார். இல்லையா? அவர் ஒருவருக்கே கணக்கு ஒப்பிக்க போகிறோம். நம்ம நிதானிக்கலாமா? நம்ம எழுந்து நிற்கலாம்.